எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. இவரின் பேச்சே அதிரடி சரவெடி எனலாம். நேயர்களின் சுவாரஸ்யத்திற்கேற்ப மிக சிறப்பாக உரை நிகழ்த்தும் பிரசன்ன ஜோதிடர் உயர் திரு கோபிநாத் ஐயா அவர்களை பிறந்த தேதிக்கான சூட்சமங்கள் என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ராஜநிலை டிவி ஆஃப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் இது 25வது ராஜநிலை ஜோதிட கருத்தரங்கில் என்னை பேச அழைத்த குருமார்களுக்கும், என்னை இந்நாள் வரை வழிநடத்தி கொண்டு இருக்கிற என் ஆத்மகுருவுக்கும், என்னை கைபிடித்து நடத்தி கொண்டிருக்க ஸ்ரீ சர்வமங்கல வாராயி சக்தி அன்னைக்கும் வணக்கம் தெரிவித்து பிறந்த தேதியின் சூட்சமங்களை எடுத்து சொல்ல வந்திருக்கிறேன். இப்ப பார்த்திருக்கிற அத்தனை நேயர்களும் கொடுத்து வைத்தவர்கள் தான். ஏனென்றால் ஒருத்தவங்களுடைய பிறந்த தேதியினுடைய சூட்சத்தை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அது எப்படி ஜெயிக்க போறன்றத சொல்றதுக்காக தான் ஸ்ரீ சர்வமங்கல வாராயி சக்தி பீடம் திருக்கோயிலூர்ல இருந்து ஆர்வி கோபிநாத் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கிறேன். அருமை நண்பர் பேசின விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு திருமணத்தை பத்தி நிறைய பேசி உங்களுக்கு சொல்லியிருக்காரு. அந்த திருமண தேதியெல்லாம் மாத்திடலாம் அழகா, அந்த விஷயம் உண்மைதான். ஆனா நம்ம பிறந்த தேதியை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறந்த தேதியே நம்மளுடைய வாழ்க்கையில எப்போதுமே மாற்ற முடியாது. பிறந்த நட்சத்திரத்தை மாற்ற முடியாது. அந்த மாற்ற முடியாத விஷயத்தை, அந்த மாற்றக்கூடிய ஒரு விஷயம் ஏதோனும் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா இருக்கிறது. அதுதான் சூட்சம். அந்த சூட்சம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பவர். நம்ம பிறந்துட்டோம். இப்போ 1ஆம் தேதி பிறந்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு சூரியனுடைய ஆதிக்கத்துல பிறந்திருக்கிறோம். அப்ப அந்த சூரியனுடைய ஆதிக்கத்துல பிறந்திருந்தா அவர் எதை பேசினாலும் தான் எடுக்கின்ற முடிவுதான் சரி என்று இருக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவராக இருப்பார். தப்போ ரைட்டோ அவர் எடுப்பதுதான் சரி என்று சொல்லிக்கொண்டு சில நேரத்தில் தவறான முடிவுகளை எடுத்து தன்னோட வாழ்க்கையில் மன கஷ்டத்தில் வாழக்கூடியவரும் இந்த 1ஆம் நம்பர்ல பிறந்தவங்க தான். அப்ப இவரு நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான ராஜநிலை எண்களை பயன்படுத்த வேண்டும். இல்லைன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எண்கள்ல பிறக்கிறதே எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம செய்யற கர்மா தான். அதுதான் ஜோதிடத்திலேயே நம்ம பாரம்பரிய ஜோதிடத்திலே அருமையா ஒரு சின்ன இது சொல்றோம். ஜனனி ஜன குலவர்த்தனி குலசம்பதாம் பதவி புரிய புண்ணியனாம் நிக்கதே ஜென்ம பத்திரிக்கை அப்படின்னாங்க. அவரவர் செய்த தர்மத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பிறப்புன்ற தேதி, இந்த 31 தேதிக்குள்ள நம்ம பிறப்பு எடுக்கின்றோம். அதுதான் நம்மளுடைய விதி. அந்த விதியை நம்ம மாத்தணும். அதுதான் இந்த ராஜநிலையினுடைய எண்கள். மாறுமா? என் வாழ்க்கையில் மாறி இருக்கிறது. என்னிடம் வரும்படிய வாடிக்கையாளர்களுக்கு மாற்றி கொடுத்திருக்கிறேன். ஐயா ராஜசேகர் ஐயாவுடைய துணை கொண்டு மாற்றி கொடுத்த அத்தனை நபர்களும் நலமுடன் இருக்கிறார்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா எப்படி ஐயா? ஒரு தவறான எண்ணில் பிறந்துட்டோம், எப்படி மாத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு அழுக்கான தண்ணி ஒரு பாத்திரத்துல இருக்குது. நல்ல தண்ணி சேர சேர அழுக்கான தண்ணி வெளியே போவது போல நம்மளுடைய எண்களுக்கு தகுந்த நல்ல எண்களை நாம் பயன்படுத்தும் போது நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிப்போம். இதுதான் சூட்சம். பிறந்த தேதியினுடைய சூட்சமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில ஜெயிக்கணும் ஐயா. நம்ம வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக தான். இந்த வாழ்க்கை திரும்ப கிடைக்காது. இந்த கிடைத்த வாழ்க்கை, இந்த நேரத்துல இந்த கிடைத்த வாழ்க்கையை நம்ம ஜெயிக்கணும். அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பிறந்த தேதி எந்த தேதியோட இணைத்தால் நாம் ஜெயிக்கலாம், அதனுடைய கர்மா என்ன, அதனுடைய விதியை நாம் எப்படி கொண்டு போவது, இது மாதிரி கேட்கிற ஒரு விஷயம்தான், தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம்தான் பிறந்த தேதியினுடைய சூட்சமங்கள். நம்ம அந்த 31 தேதிக்குள்ளதான் நம்ம பிறந்திருப்போம். இந்த 31 தேதிக்கான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். யாராருக்கெல்லாம் இந்த ராஜநிலை டிவி இந்த 25வது கருத்தரங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்கள் அத்தனை பேரும் புண்ணியம் செய்தவர்கள் தான். ஏன்னா ஒரு கர்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. இதை எப்படி நம்ம இன்னைக்கு உடைச்சு தூள் தூளா ஆக்கி
ராஜநிலையினுடைய எண்களை வாங்கி நாம் பயன்படுத்த போறோம்ன்றது இந்த முடிவுல உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும். ஏன்னா 1000 பொருள் செய்யாத கூட ஒரு நல்ல நண்பன் செய்வான். அதுக்குதான் உடுக்கண் களைவது நட்புன்னா. அந்த நண்பன் யாருன்னு கேட்டீங்கன்னா, உனக்கு நீ பிறந்த தேதிக்கான விஷயங்களுக்கு இருந்த ஒரு நட்பு எண்ணை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அந்த நட்பு எண் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் நம்ம உயர் திரு ராஜசேகர் ஐயா ராஜநிலையினுடைய தலைவர் நமக்கு கத்துக் கொடுத்திருக்கார். ஆசானா மட்டும் இல்லாமல் தன்னோடு இருந்த ஒரு சகோதரனாகவும் மற்றவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையிலும் நிறைய வளங்களை கொடுத்தவர் ராஜசேகர் ஐயா. இந்த நேரத்துல அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இத மாதிரி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறதுல பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2ஆம் எண்கள் பணம் கிடைக்கும். 2ஆம் தேதியில பிறந்தவங்களுக்கெல்லாம் பணம் ஏன் கேட்டீங்கன்னா, 2னாவே பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. 2 சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு நபரும் இந்த 2ஆம் தேதியில் பிறந்தவர்கள். நான் பார்த்த அனுபவத்துல 2ஆம் தேதி ஒரு அற்புதமான எண்கள். இதுவே 2வது மாதத்தில் இருக்கிறாரோ இல்ல 2ஆம் தேதி பச்சையை பயன்படுத்தினால் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். இதையும் நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். அதே மாதிரி ஆனால் இந்த அன்பு என்பது பிறர்க்காக தான் இந்த 2வது மாதத்தில் பிறந்தவர்களோ இல்ல 2ஆம் தேதி பிறந்தவர்களோ பயன்படுத்துகிறார்கள். தங்களுக்காக பயன்படுத்த கொஞ்சம் நேரத்தை செலவிடுங்கள். அப்போது நீங்க ஜெயிச்சிருங்க. அப்ப தனக்காக பயன்படுத்த வேண்டும்னா நீங்க எதுவுமே செய்ய மாட்டேன், நான் 2ஆம் தேதியில பிறந்துட்டேன், நான் இப்படியே இருக்குன்னா உங்கள் வாழ்க்கையும் அப்படியே தான் இருக்கும். அப்ப 2ஆம் தேதியை நம்ம பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு இருக்கும் பொருளாதாரத்தை காந்து பண்ணணும். அந்த பொருளாதாரத்தினுடைய பெரிய வளர்ச்சி கொண்டு வரணும். அதற்கு என்ன இதை பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ராஜநிலையில இருக்குது, எண்கள்ல இருக்குது. அந்த ராஜநிலைக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான அந்த எண்ணை பயன்படுத்தி இந்த 2ஆம் எண்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறணும் கேட்டுக்கிறேன். இதுக்கு அடுத்து 3ஆம் நம்பர் குரு. இவர் எது செஞ்சாலும் லேட்டா தான் செய்வாரு. ஒரு பையனை அடிக்கனாலும் அடிக்கலாமா அடிக்க கூடாதுன்னு யோசிப்பாரு. ஏன்னா என்னுடைய ஆசனம் அப்படிதான். தவறு செய்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்வாரு. நல்லது செஞ்சாலும் இந்த பையனுக்கு கொடுக்கலாமா, இந்த இடத்துல கொடுத்தா தக்க வைத்துக் கொள்வானா, பணம் குருனாவே பணம் தானே. இந்த பணத்தை கொடுத்தால் இந்த மனிதன் ஒழுங்காக வருவானா வரமாட்டானா என்று நினைப்பதும் எதையுமே லேட்டா கொடுப்பாருங்க ஐயா. ஆனால் அவர் கொடுக்கக்கூடிய விஷயம் ஜெயிக்கும். ஆனா இதுல என்ன அப்படின்னு கேட்டா, வாழ்க்கையினுடைய முன்பகுதி ரொம்ப கஷ்டப்படணும், பிற்பகுதி தான் இந்த குருமார்களுக்கு எல்லாம் நல்ல வாழ்க்கையாக அமைந்திருக்குது. நிறைய குருமார்களை நான் பார்த்திருக்கிறேன். குருவே துணைன்னுவாங்க, குருன்னுவாங்க. அப்படி பார்க்கின்ற அத்தனை பேரும் என்னை உட்பட கூட சரி, பிற்பகுதி வாழ்க்கை தான் மிக பிரகாசமாக இருக்கிறது. இந்த 3ஆம் தேதியில் பிறந்தவர்கள் சீக்கிரமா நடக்கணும் அப்படின்னா அதற்குரிய எண்களை நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். 4ஆம் எண் மிக மேன்மையான எண். இவங்க புகழுக்கு ஆசைப்படாம எதை செஞ்சாலும் ஜெயிச்சுக்கலாம். அப்படியாப்பட்ட ஒரு ராகுனுடைய அமைப்புல இருக்கக்கூடிய எண் ஒரு அற்புதமான எண். 4 பயன்படுத்துறவங்க, 4 பிறந்தவங்க வாழ்க்கையில ஜெயிச்சதா தான் சொல்றாங்க. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து 5ஆம் தேதியில பிறந்தவங்க. 5னாவே புதன் அழகான பேச்சு உடையவர், சந்தோஷத்தை காட்டக்கூடியவர். ஆனா அவர் தன்னை மட்டும் நான் பேசுவது மட்டும்தான் சரி என்று சொல்லக்கூடியவர், அறிவாளியாக நினைத்துக் கொள்வார். நான் சொல்வதை கேள் என்று தன் மனைவியை கூட கோபப்படுத்துவார். அதனாலதான் பெரும்பாலும் 5ஆம் தேதியில பிறந்தவருடைய மனைவிமார்கள் கோபமாக இருப்பதற்கு காரணம். அப்ப இந்த 5ஆம் தேதி பிறந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், கோபத்தை குறைப்பதற்கு முதல்ல முயற்சி எடுக்கணும். இதுக்கு அடுத்தது இது இயற்கையாவே இவர்களுக்கு அந்த எண்கள் வேலை செய்கிறது. அப்ப அந்த எண்களை மேலும் அந்த கோபத்தை குறைக்கிறதுக்கு அந்த மனைவி ஸ்தானத்துல அதற்குரிய எண்ணை வைத்து நம்ம ஒரு செல்போன் எண்ணை பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில அதை மாத்திக்கலாம். அப்ப வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாம இருந்தா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். காலையிலே போறோம், ஒரு தியானம் பண்றோம், காலையிலே ஒரு பூஜை பண்றோம், மனைவி அமைதியா இருந்ததுங்களா ஐயா சித்திக்கும், பொட்டுன்னு ஒரு டான்பார் போட்டா எப்படி இருக்கும்? அப்ப மனைவி சந்தோஷமா வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும். அப்ப என்ன செய்யணும்னா, நம்மளுடைய எண்ணை மனைவி ஸ்தானத்துல அருமையான எண்களை அமைத்து, ராஜநிலை எண்களை அமைத்து வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னு கேட்டு 5ஆம் நம்பருக்குரிய விஷயத்தை சுற்றமத்தை சொல்லிட்டேன். அதுக்கடுத்து 6ஆம் தேதி பிறந்தவர்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க ஐயா, பெரிய ஆளுங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, மணலை கூட கயிறாக திற்கக்கூடிய ஒரு பெரிய
விஷயத்தை செய்யக்கூடிய நபர்கள் தான் இந்த 6ஆம் தேதி பிறந்தவர்கள். இந்த 6ஆம் தேதி சுக்கிரனுடைய ஆதித்யத்துல இருக்கிறதுனால புகழுக்காகவும் மற்றவங்களுக்கு ரொம்ப இறக்கப்பட்டு தனக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும் என்று ஏதோ ஒரு மாய வேலையில ஏதாவது போய் இழந்துட்டா மட்டும்தான் அவர் செல்வத்தை இழப்பார்களே தவிர, ஆனால் 6வது எண் ஜெயிக்கும். பயப்பட. அதே மாதிரி 6ஆம் தேதி பிறந்தவர்கள் எங்க போய் எது செஞ்சாலும் வெற்றியோடு தான் வருகிறார்கள். நாம் பார்த்த உண்மையில நிறைய பார்த்துட்டேன். ஆனால 6ஆம் தேதியில மேற்கொண்டு ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு சில விஷயங்களை நீங்கள் கடைபிடித்தாலே போதுமானது. 7ஆம் தேதி கண்டிப்பா 7ஆம் தேதி கல்யாணத்துக்கு சொன்னார் ஐயா, சொன்ன மாதிரிதான் 7ஆம் தேதியில 7ஆம் தேதி இதுல போனா பொருளாதாரம் விரயம் இருக்கிறதுன்னு ஐயா சொன்னாரு. அது உண்மைதான். தன நஷ்டத்தையும் கொடுக்கும். மனைவி எடுத்துட்டு வராங்கல்ல நகை, ஏதோ அவங்க நம்ம வாழ்க்கைக்கு பயன்படணும் வீட்டுல இருந்து, அதையும் விட்டு செலவு செய்வார்கள். எப்படி இவருடைய சேமிப்புல மட்டும் செலவு செய்ய மாட்டார். 7ஆம் தேதி பிறந்தவர் தன்னுடைய மனைவியினுடைய பொருளாதாரத்தையும் விரயத்தில் கொண்டு சொல்வார் அப்படின்ற விஷயம் இருக்கிறது. அப்ப அந்த 7ஆம் தேதி சேமிப்பது எப்படி? அப்ப சேமிப்பை உருவாக்கணும். அப்ப அவர்கிட்ட மனைவி பொருளை தொடாம இருக்கணும் முதல்ல. இப்ப மனைவி பொருளை தொடாம இருக்குன்னா அந்த உங்க எண்ணுக்கு தந்த எண்களை மாற்றி அமைக்க வேண்டும். அப்ப 8ஆம் தேதி அற்புதமான எண். பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் தான். ஏன்னா அது ஒரு நேர்மையான எண், அது ஒரு பிளஸ். 4 பக்கம் பணத்தை இழுக்கக்கூடிய ஒரு எண். நான் நிறைய அந்த 8ல பிறந்தவர்களை பார்த்திருக்கிறேன். தொடர்ந்து வாகன எண்களையும் 8 போகும்போது நான் டிராவல் பண்ணும்போது போகும்போதே பார்ப்பேன். அந்த 8 3 8 வந்துச்சு, நீங்க எனக்கு பணம் வரும்னு நினைப்பேன். நிச்சயமாக அது வந்திருக்கிறது. சரி, இது எல்லாருக்கும் சாத்தியக்கூறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதோடமும் ஒரு சந்தோஷம் இருக்கணும். இப்ப எண்ணெய் பத்தி நான் பேசணும்னா அந்த எண்ணெய் நான் நேசிக்கணும். இப்போ ஒருத்தவங்க இருக்கிறாங்க ஒரு வீட்டுல, ஒரு அம்மா உங்கள்கிட்ட அன்பா பேசணும், உங்க அம்மாவை நீங்க நேசிக்கணும். அப்படிதான் எண்களை நேசித்தால் மட்டும்தான் அந்த எண்கள் உங்களுக்கு வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. அதுதான் மோகனம். அஷ்டகிரமத்துல சொல்லக்கூடியது காதல். எண்களை, ராஜநிலை எண்களை நீங்கள் காதலிக்க ஆரம்பித்து விட்டால், அதுதான் நம்ம ஐயா பேர ராஜநிலை, ராஜசேகரர் எண்ணிலை ராஜநிலை காதலன் என்று சொன்னார்கள். மிக பொருந்தும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த 8ஆம் எண் பிளஸ். பிளஸ்னா என்னன்னா 4 பக்கமும் பணம் வரும். எப்படி பிளஸ்? 4 தொழிலாக கூட மாறும். பிளஸ் என்ற வார்த்தை பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் எப்படி முன்னேறுகிறார்? 4 பக்கமும் பணம் வருவதனால். நமக்கு ஒரு பக்கம் பணம் வருது, ஒரு தொழிலை பண்றோம், எப்படி நம்ம வாழ்க்கையில முன்னேறது? அப்ப நம்மளும் பல தொழில்களை செய்ய வேண்டும். அதுக்கு இந்த 8ஆம் எண் படைத்தவர்களுக்கு மிக சிறப்பாக அந்த பிளஸ் இயற்கையே இறைவன் கொடுத்தது. ஆனால் நீதிமான்கள் எப்படி? இது சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்றவர். தர்ம வழியில் இவர்கள் நின்றார்களானால் நிச்சயமாக வாழ்க்கையின் உச்சத்தை அடைவார்கள். இது ஒரு அற்புதமான எண். இந்த 9ஆம் எண் தன நஷ்டம். பிறருக்காக இவர் கஷ்டப்படுவார்கள், பிறருக்காக பணத்தை வாங்கிட்டு தன நஷ்டம் கட்டிட்டு இவர் வாழ்க்கைக்கே பிறரிடம் கையேந்தும் நிலையை உருவாக்கும். நிச்சயமாக இந்த 9ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் தங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து ராஜநிலையினுடைய ஜோதிடர்களை இது பண்ணி மாத்தி வைக்கிறது நல்லது. ஏன்னா நிறைய நபர்களை நானும் பார்த்திருக்கிறேன். இந்த 9ஆம் எண்கள் முன்கோவியாகவும் டென்ஷனாகவும் தான் இருக்கிறாங்க. ஏன்னா செவ்வாயினுடைய ஆதித்யம் அவர்களிடம் இருக்கும். எந்தெந்த 31 எண்ணுக்கும் உடைய தேவதைகளும் அது இயற்கையாக இறைவன் கொடுத்தது, அது நம்ம மாற்ற முடியாது. ஆனா அதற்குடைய நட்பு எண்களையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேமினா பவர் கொடுக்கும். அந்த எண்ணை உபயோகப்படுத்தினா நம்ம ஜெயிச்சிடலாம். 10 சிறப்பான நன்மை தரும். 10 10 பிரிச்சுக்கோன்னு தான் சொல்றாங்க. அந்த 10 நான் கேட்டீங்கன்னா தொழில் ஸ்தானம். நம்ம கடமையை கரெக்டா செஞ்சா நம்ம ஜெயிச்சிடலாம். நம்ம கர்மாவை ஒழுங்கா செய்யணும். காலையில எழுஞ்சிருக்கணும், என்னுடைய கர்மா. காலையில பகவானை சேவிக்கணும், என்னுடைய கர்மா. வீட்டுல சேவை செய்யணும், என்னுடைய கர்மா. வேலைக்கு போகணும், என்னோட கர்மா. அந்த கர்மாவை யாரெல்லாம் கடைபிடிக்கின்றார்களோ, இந்த 10ஆம் எண்காரர்கள் நபர்கள் கடைபிடிக்கிறவர்கள் சரியாக இருந்தால் நிச்சயமாக அவர் வாழ்க்கையில் ஜெயிப்பார், மென்மேலும் பலன் தரும். அந்த கர்மாவை விட்டு விலகும் போது நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஆகையால் இந்த 10ஆம் எண்ணில் பிறந்த நபர்கள் நம்ம கர்மாவை கடைபிடிக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். 11 தொழில் விருத்தி குறைவு. எப்படி? தொழில் விருத்தி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிதான்.
11னாவே இந்த தண்டவாளம் மாரி தான், 2 பேரல் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓடிக்கிட்டே இருக்கணும், என்கிட்ட கிடையாது. ரெட் லைன் கொடுக்கணும்னா நீங்க தான் அதை சரி பண்ணணும். தொழில் மேல கணக்கீடு அளவுகள் இருக்க வேண்டும். சரி, நம்ம முடிச்சிட்டோன்றத யோசனைகள் மாறக்கூடியதாக இருக்கும். யோசனைகள் 10-11 நிமிஷத்துக்கு ஒரு தடம் மாறும். எப்படி 11 நிக்குதோ அதே மாதிரி 11 நிமிஷத்துக்கு கட்டம் மாறுவாங்க. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த யோசனைகளை எல்லாம் மாற்றி கொடுக்க வேண்டும். அப்ப 12ஆம் தேதி பிறந்தவர்களுக்கான விஷயத்தை நம்ம பார்க்கும்போது அவர்களிடம் இயற்கையாகவே சொத்து சேரும். இயற்கையாகவே சொத்து சேரும். ஏன்னா 12 ஒரு அற்புதமான எண். அந்த குரு தன்னால ஆட்டோமேட்டிக்காக குரு, சந்திரன், சூரியன், சந்திரன் அது தனித்தனியா பார்க்கும்போது கூட்டு எண்ணில போகும்போது குரு அப்பா அம்மாவும் சேர்த்து பணம் கொடுக்குற மாரி தன் பிள்ளைக்கு ஒரு சொத்தை கொடுக்குற மாதிரி தானே. அப்ப சொத்து சேரும். அப்ப இந்த 12ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு சொத்து கிடைக்கும். தாய் தந்தையால் உங்களுக்கு சொத்து கிடைக்கும். ஏன்னா நிறைய பேரை நான் பார்த்துட்டேன். அதனால நிச்சயமாக கிடைக்கும். சொத்து அவர் கையில் இருக்கும், அதுல எந்த சந்தேகம். ஆனா 13ஆம் தேதி கண்டிப்பா எதிர்பார்ப்பு ஏமாற்றும். நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ ஏமாற்றம் அடையும். ஏமாற்றம் தான். அப்ப அந்த 13ஆம் தேதி பிறந்தவர்கள்லாம் ஏமாறாம இருக்கணும்னா ஒண்ணு, எதிர்பார்ப்பு இல்லாம வாழணும். கண்டிப்பா இருப்பீங்களான்னா கண்டிப்பா இருக்க முடியாது. ஏன்னா நம்ம இந்த எண்கள் நம்மளை ஊக்குவித்து கொண்டு இருக்கும், ஆக்டிவேஷன் பண்ணி கொண்டு இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி நாம் இதற்கு இணையான ஒரு ராஜநிலையை நாம் பயன்படுத்தும் போது நம் வாழ்க்கை உயரும். ஆகையால் 13வது தேதியில் பிறந்தவர்கள் இனி வாழ்க்கையில் எதிர்பார்ப்பதை ஏமாறாமல் இருக்க வேண்டுமானால் ராஜநிலை எண் ஆசிரியர்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான தொலைபேசி எண்ணை வாங்கி வாழ்க்கையில் உயர வேண்டும். இந்த 14ஆம் தேதி பிறந்தவங்களை பத்தி பேசினா எல்லா விதத்திலையும் நன்மை. எல்லா விதத்திலையும் நன்மை. எப்படின்னா எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் இந்த 14ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு நடக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களும் இந்த 14ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது. அதனால அவருக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அந்த 15ஆம் தேதியில கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இப்பதான் ஐயா சொன்னாரு. அது உண்மைதான். ஏன்னா இல்லற பாதிப்பு உண்டு. ஒருவர்களை புரிந்து கொள்கின்ற தன்மையே குறைவு. அந்த 15ஆம் தேதி ராஜசேகர் ஐயா, ராஜ்குமார் ஐயா பேசினாரு, 15ஆம் தேதி கல்யாணம் வேணாம் அப்படின்னு. உண்மைதான். இல்லறத்துல சந்தோஷம் இல்லாம கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறாங்க? அந்த இல்லறம் என்பது சுவைக்கேதானே. அதனால இந்த 15ஆம் தேதி கல்யாணமும் பண்ணக்கூடாது. அந்த தேதியில பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக அன்புக்காக இயங்குவார். எதுக்காக? மனைவி ஒரு கிளாஸ் டீ கொடுக்குமா, பாப்பா வேலையிலேருந்து வந்துட்டோம் உடனே தண்ணி கொண்டாந்து கொடுப்பாங்களா, தன் மனைவி ஜலம் கொடுப்பாளா? எதிர்பார்த்து ஏமாற்றம். அங்கேருந்து ஒரு போனவனையும் என் பொண்டாட்டி எனக்கு டீ போட்டாந்துருப்பான்னு நினைச்சுக்கிட்டே வருவாரு. கதவை திறந்து பார்த்தா அந்த அம்மா தூங்கிக்கிட்டு இருக்கும். இதுதான் இந்த 15னுடைய விஷயம். இந்த 16ஆம் தேதி பிறந்தவர்கள் பார்க்கும்போது நமக்கு சர்வ லாபத்தையும் தரும். இந்த 16ஆம் தேதி ஒரு அற்புதமான எண். தொட்டதெல்லாம் தொடங்கும். அந்த 16ஆம் தேதி பிறந்தவர்கள் ஒரு இடத்துல ஒரு கடை வியாபார ஸ்தலத்துல போய் கை வச்சு ஒரு பொருள் வாங்குறாருன்னா அது கடையில எல்லா பொருளும் வியாபாரம் ஆகும். அது பார்த்திருக்கிறேன். அவருக்கு இயக்க வேண்டும் என்றால் 16ஆம் தேதி பிறந்தவங்க அடுத்தவங்களுக்கு தான் யோகமா இருக்கிறாங்க. தனக்கு ஆனா சர்வ லாபம் உடைய எண். தனக்கு புகழுக்கு கட்டுப்படாமல் தனக்காக ஒரு சேமிப்பை எடுத்து வைக்க வேண்டும். இதுதான் இந்த 16ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு. ஆனா அற்புதமான எண். இந்த 16 தெய்வத்தினுடைய நாணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எண். தெய்வம் என்ன நடக்க, தெய்வத்தை நேராக ஒளிவு அம்சமாக பார்க்கக்கூடிய ஒரு எண் அப்படின்னு கேட்டா இந்த 16 தான். ஏன்னா 16 7 தானே, கேது தானே. அதனால எல்லா சர்வ லாபத்தையும் கொடுத்தாலும் உனக்கு தனியான ஒரு ஆன்மீக பாதை கொடுக்கக்கூடிய ஒரு எண் என்பது 16 அப்படின்னு சொல்றேன். ஆனா இந்த 17 இருக்கு இல்லைங்களா ஐயா, போராட்டமான வாழ்க்கை. இந்த 17ல கல்யாணம் பண்ணிட்டா தினம் சண்டை, கண்டிப்பா அவ பேர் வரும். இந்த 17ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு என்ன வரும்? சும்மா போன் பார்த்து எங்கேயாலும் என்ன மச்சான் வரியாடா இன்னைக்கு வெளில போலான்னு ஃப்ரெண்டு கூட்டிருப்பான். அவங்க மனைவி கேட்கும், யாரு எவடா கூட்டான்னு. அவ்வளவுதான், சண்டை தான் வீட்டுல அடிச்சுக்கிறாங்க. இதை நிறைய கஸ்டமர் என்கிட்ட வந்திருக்கிறாங்க. அப்ப இந்த 17ஆம் தேதி பிறந்தவர்கள் அவப்பெயர்கள் வரும். இந்த அவப்பெயர்கள் எப்போது கைதுன்னா
17 17 4 1 34 வயசுக்கு மேல குறையும். எப்படி எத்தனை வயசுக்கு மேல? ஒரு 25 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு, 22 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சுன்னா 34 வயசுக்கு மேலதான் குறையும். 17 17 அட் டபுள் மடங்கு கூட்டும் போது இந்த 34 வயசுலதான் குறையும். அப்ப அந்த வயசுல குறையிற வரைக்கும் நம்ம கஷ்டப்பட முடியுமா? அப்ப நம்ம அதுக்கான விளக்கத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும்னா அந்த இதை நம்ம என்ன செய்யணும்னா ராஜநிலை எண்கள், நமக்கு உகந்த ராஜநிலை எண்களை எடுத்து நம்ம அந்த செல்போன்ல பயன்படுத்தும் போது குறைஞ்சபட்சம் 100 நாட்குள்ள வாழ்க்கை மாறும். ஏன்னா எண்களே 100 தானே, 100 எண்குள்ளதான் இந்த உலகம் இருக்கு. எண்களே நமது கண்கள். எண் இல்லாம ஏதாவது இருக்குதா? எண் இல்லாம வாழ்க்கையே இல்லை. எவ்வளவு ரூபாய்னாலும் எண்ணு தானே. எதை தொட்டாலும் எண்கள் தான். எண்கள் நிச்சயமாக 60% நம் வாழ்க்கையை இயக்கி கொண்டு இருக்கிறது. மீதி 40% தான் மற்ற அத்தனை விஷயங்களும். ஏன்னா என்னோட தினம் தேதி கேட்கிறோம், இல்ல ஒரு நபர் எத்தனை மணிக்கு வரணும்னு கேட்கறாங்க, 12 மணிக்கு வா, 12 என்பது எண்ணு தானே. அப்ப என்னோட தான் நம்ம அதிகமாக காலத்தை கடந்து கொண்டு வருகிறோம். ஒரு நாளைக்கு இந்த 24 மணி நேரத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 10 மணி நேரமாவது நம் என்னோட பயணிக்கிறோம். அந்த எண்ணோட பயணிக்கும் போது வேண்டா வெறுப்பாக இல்லாமல் அந்த எண்ணை நம் சந்தோஷப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். அந்த எண் நமக்கு பிடித்த எண்களை இயக்க வேண்டும். அப்ப அது அந்த எண்கள் நமக்கு வெற்றி ஜெயிச்சு கொடுக்கும். அதுக்கடுத்து 18ஆம் தேதி. இந்த 18ஆம் தேதினாவே மன கஷ்டங்கள், போராட்டங்கள், வீட்டை விட்டு வெளியேறுதல், அத்தனை விஷயம் என்னென்ன கெடுதல் இருக்கோ அத்தனையும் பாழாய் நிற்கும். அதான் வீட்டுல சொல்லுவாங்க, எத்தனை அடிடா இருக்கும் வீட்டுல? 18 அடி இருக்குது மாமா அப்படின்னு. 18 அடியா ஒன்னும் இல்லடா தூக்கி போடு, இல்ல ஒரு 2 அடி எக்ஸ்பெண்ட் பண்ணு, இல்ல கூடு வாஸ்து பண்ணல கூடு பாடுறான்னு. நிறைய பேர் வீட்டுல இந்த 18 இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு கல் வச்சு இப்படி பண்ணு அப்படி பண்ணு. நிறைய எளிமையான கிராமத்துல கஷ்டப்பட்ட வீட்டை கூட நான் சரி பண்ணி கொடுத்துருக்கிறேன். இன்னைக்கு வளர்ச்சி ஆகி நம்ம நண்பர் ஒருத்தர் சோளிங்கர்ல இருக்கார், அற்புதமான வளர்ச்சி கண்டிருக்கார். அப்ப எதனால் முடிஞ்சது? ராஜநிலை வாஸ்துகளால் முடிகிறது. முடியும் நினைத்தால் முடியும், முடியாது என்று நினைத்தால் முடியாது. 4:30 4:32 நான் ஏந்திருக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணா மட்டும்தான் ஏந்திருக்க முடியும். யார் ஒரு மனிதன் 6:30க்குள்ள எழுந்திருக்கிறாங்களோ அவங்கதான் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ஆக்சிஜன், நமக்கு காலையில கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன், அதனோட பிராண வாயு நமக்கு நன்மையாய் தரும். அந்த முள்ளிழுத்து வருகின்ற மூச்சியும் சீரோட்டம் அருமையாக இருக்கும். சிந்திக்கிற திறனும் மூளை அமைதியாக இருக்கும். அமைதி இல்லாத நேரத்தில் நாம் எதையுமே சிந்திக்க முடியாது. ஆகையால் நேயர்களே, அன்பர்களே, நண்பர்களே, முடிந்தவரை சீக்கிரமாக தூங்குங்க. போனெல்லாம் வச்சிருங்க, சீக்கிரமா தூங்குங்க. காலையில சீக்கிரமா ஏஞ்சு பாருங்க. 100 நாள் செஞ்சு பாருங்க, நல்லா ஆயிடுங்க. ஏன் 100 எண்கள்? 100 ஏதாவது ஒரு பரிகாரம்னாவே நான் 100 நாள் தான் சொல்றது ஐயா. ஏன் 100 எண்கள்? அதனால நீங்க இத மாதிரியான விஷயத்தை நீங்கள் சரி எல்லாமே இது நீங்க சரியாகும்னா உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக மாற்றங்கள் வேண்டுமானால் எண்களை மாற்றுங்கள். உங்களுடைய வீட்டின் அளவை மாற்றுங்கள். உங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றுங்கள். நான் செல்போன் வாங்கிட்டேன், வீட்டை மாத்திட்டேன், நான் சோம்பேறியா தான் வீட்டுல தூங்குவேன்னா வேலை நடக்காது ஐயா. உழைக்கிறதுக்கு முன்பொருவர்கள் மட்டுமே முன்னேற முடியும். என்னுடைய பணி கர்மா செஞ்சிடணும். வேலைக்கு வந்துரு, வியாபாரத்தை ஆரம்பிச்சிருது. வியாபாரத்தை வளர்த்து கொடுக்கக்கூடியதும் தொழிலை அபிவிருத்தி கொடுக்கக்கூடியதும் இந்த எண்கணிதங்கள் செய்து கொடுக்கும். எண்கள் ஆக்டிவேட் ஆகும், தன்னால ஜனங்கள் வர. ஜனவசியமான எண்கள் இருக்கிறது, உச்சாட எண்கள் இருக்கிறது, பணம் தரக்கூடிய எண்கள்லாம் இருக்குது. அதைப்படி பாருங்க. இந்த 19ஆம் தேதி பிறந்தவங்கள் வாழ்க்கையில சந்திரன் மாரி தான், ஏறுவார் இறங்குவார். காலைல பிடிப்பார், சாயங்காலம் இப்படி இருப்பாரு மாரி வாழ்க்கை பூரா ஏற்றமும் இறக்கமாவே இருக்கும். ஒரு நிலையான ஒரு அமைப்பு அவங்களுக்கு இல்லை. அந்த நிலையான ஒரு அமைப்பு அவர்களுக்கு வர வேண்டுமானால் நிச்சயமாக அவர்கள் அவருடைய செல்போன் எண்களை மாற்றி இது பண்ணிக்கணும். இந்த 20ஆம் தேதி கண்டிப்பா சொத்து சேரும், நிலம் வரும். அவங்கள்ட்ட நிலம் இல்லாம இருக்கவே இருக்காது, நிலம் இருக்காது. ஆனாலும்
மனம் மட்டும் கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பார். அந்த குழப்பத்தை நிவர்த்தி பண்ண தியானம் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. இது வந்து நிலம் உங்களை வந்து கொண்டுதான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த 21ஆம் தேதி பிறந்தவர்கள் ஆரம்ப நன்று வேகம் பாஸ்டா, மாமா உனக்கு எல்லாமே செஞ்சிடறேன், ஐயா உங்களுக்கு எல்லாமே செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஆனால் முடிவு என்பது ஒண்ணுமே இல்லை. மாமாமா உனக்கு எல்லாம் சாம்பார் ரசம் மோர் எல்லாம் வச்சு சாப்பாடு செஞ்சுட்டா வான் வேகமா பேசுவான், சாப்பாடு செஞ்ச பிறகு நம்மளை கூப்பிட மறந்துடுவோம். அந்த மாதிரி ஆள் தான். ஆரம்பம் நன்றாக மரியாதை கொடுப்பார்கள், முடிவில் மரியாதை கொடுக்க கிடைக்காது. அப்படியாப்பட்ட எண் தான் 21. 22 வந்து அருமையான எண்கையா. ராஜபோக வாழ்க்கை. எப்படி கூப்பிடாமலே மரியாதை கொடுப்பாங்க. ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய விஷயங்கள் 22. கேட்காமலே ஐயா குருஜி வச்சுங்க 500 ரூபான்னு கொடுப்பான். அது 22 எண் வேலை செய்யும். இது எப்படின்னு பார்த்தா, ஒரு 22ஆம் தேதி நான் வந்திருக்கிறேன், இன்னைக்கு பணம் கிடைக்குமான்னு 22 மனசுல தியானம் பண்ணிக்கிட்டு வரேன். அன்னைக்கு எனக்கு வந்து 3500 ரூபாய் கிடைத்தது. இது நம்பினால் நம்புங்கள், ஏன்னா நம்பிதான் ஆகணும். நீங்களும் உங்களுடைய எண்ண அலைகளை உயர்த்தி பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ளும் போதும், இந்த எண்ணெய் உள்ளுணர்வு வாங்கும் போதும், இந்த எண்ணெய் ஆக்டிவேட் செய்யும் போதும் உங்களுக்கு நன்மை நடக்கும். 22 ராஜபோகமான வாழ்க்கை, வாகன வசதி, அத்தனை வசதியோட தன்னை சுத்தி இன்பமான பாடலை கேட்டுக்கொண்டு நல்லா ஸ்பீக்கர் வச்சுக்கிட்டு சந்தோஷமாக நல்லா கட்டில படுத்துக்கிட்டு உறங்கி கொண்டு ரிமோட் கண்ட்ரோலை வச்சுக்கிட்டு இப்படி படம் பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு எண்ணுன்னா அந்த 22 தான். அற்புதமான எண் 22. இந்த 22க்கு ஆப்போசிட் 23. எல்லாமே இழப்பையா. 23ல பிறந்தா எங்க சாரி கொஞ்சம் 23 எல்லாமே இழப்பு தாங்க ஐயா. 23ஆம் தேதி பிறந்திருந்தா அவர் படிச்சிருந்தாருன்னா அவர் படிப்பு வேலை செய்யாதுங்க ஐயா, அந்த தொழில இல்லைங்க ஐயா. என்னுடைய அனுபவத்தை என்கிட்ட வந்த நபர்கள் வேற தேதியில பிறந்து தெரியாம இந்த 23 அவர் சர்டிபிகேட்ல இருந்தனா அந்த சர்டிபிகேட்டை பயன்படல. இது உண்மையான ஒரு விஷயம். என் நண்பருக்கு வந்து அவர் பிறந்த தேதி வேற, அவர் சர்டிபிகேட்ல 23/6/1976 இருந்தது. அவர் வந்து பெரிய படிப்பு ஒண்ணு படிச்சிருந்தாரு, மருத்துவத்துறையில படிச்சிருந்தாருன்னு வச்சுங்க. அந்த படிப்பு இன்னி வரைக்கும் சர்டிபிகேட் வீட்டுல தூங்குது. அப்ப என்ன விஷயம், இந்த 23 எண் வேலை செய்கிறது எந்தெந்த இடத்துல? ஒரு சாதாரண ஒரு பேப்பர்ல வேலை செய்யுதுங்க ஐயா. அப்ப அந்த எண்ணை காதலித்தால், அப்ப எந்த எண்ணை காதலிக்க வேண்டும்? நம் பிறந்த தேதிக்கு நன்மை செய்யக்கூடிய எண்களை காதலிக்க வேண்டும், அதை எழுத வேண்டும், அதை வந்து சிந்திக்க வேண்டும். அது என்னென்ன எண் அப்படின்னா, உங்க பக்கத்துல இருக்க ராஜநிலை ஜோதிடர்களை அணுகணும், இல்லைன்னா நம்ம பவானியில இருக்கிற ராஜநிலை ஜோதிட அலுவலகத்தையும் டிவியிலையும் வருகின்ற நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கிற வேலைப்பா. ஏன்னா வாழ்க்கை ஒரு முறை வாழ்வதற்கு மட்டும்தான், திரும்பி திரும்பி வாழ போறதில்ல. இந்த வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கலாம், எப்ப ஜெயிக்க போறோம்? இப்ப ஜெயிக்கணும். இப்ப கிடைத்த வாய்ப்பை விட்டுட்டு நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அதனால இந்த வாய்ப்பு உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்காங்க, நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருங்க. எல்லாமே இழப்பு. என்னென்ன இழப்பு? வீட்லயே சில பேர் இல்லை, தேசாந்திரியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். 23ஆம் தேதி எல்லாமே இழப்புன்னு ஒரு வரியில சொல்லி இருக்கிறேன், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன். தன்னுடைய சொந்த பந்தத்தை விட்டு கூட விலையில் வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து இந்த 23ஆம் தேதியுடைய பாதிப்பு அவ்வளவு இருக்குதுங்க ஐயா. அந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் நம்ம ராஜநிலை ஜோதிடர் ஆசான் வந்து ராஜசேகர் ஐயா. என்ன எப்படிதான் இவர்களை இதெல்லாம் கண்டுபிடிச்சார் நானே நினைச்சு விளைந்தது உண்டு. அற்புதமான விஷயங்கள் இது. அப்ப கண்டிப்பா 23ஆம் தேதி பிறந்தவர்கள் கண்டிப்பாக தன்னுடைய எண்களை மாற்றியாக வேண்டும். 24ஆம் தேதி இவர் எதை செய்தாலும் வாழ்க்கையில நஷ்டத்தை அனுபவித்து கடனே இருப்பார். நஷ்டத்தை தவிர இவர் எதுவுமே இவர் வாழ்க்கையில ஜெயிச்சதே இல்லை. 24 ஏன்னா பிறர் இவர் மட்டும் சந்தோஷமா இருக்கிறது இல்ல, அடுத்தவங்களையும் கூட்டிக்கிட்டு சந்தோஷமா இருப்பாரு. சாப்பிட போனா கூட ஹோட்டலுக்கு போனான்னா இவர் 10 பேரை இட்டுட்டு போவார்.
10 பேருக்கு பில்லு கொடுப்பாரு. அப்ப 100 ரூபாய் செலவு பண்ற இடத்துல 1000 ரூபாய் செலவு பண்ணும் போது கடன் தான் வந்து சேரும். அப்ப இந்த 24ஆம் தேதி பிறந்தவர்கள் தன் வேலையை மட்டும் பார்த்தார்களானாலும் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான நிலை இருக்கும். கடனே வரக்கூடாது என்றால் குபேர சம்பத்துடைய எண்களை தொழில் சாணத்தில் 85, 95 இது மாதிரி எண்களை நீங்கள் அமைத்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நீங்க வாழ்க்கை பூரா கடன் தான், அதுல சந்தேகமே இல்லை. 100% கடன் தான். இதற்கு பிறகு நீங்கள் இந்த கடன் இருக்கக்கூடாதுன்னா காலையில நான் சொன்ன டைமுக்குள்ள ஏஞ்சணும். உங்களுக்கு மேக்சிமம் 6:30க்குள்ள ஏஞ்சணும். 6:32க்கு மேல எழுந்திருக்க கூடாது. நான் கரெக்டா 4:32 எழுந்திருக்கிறேன் ஐயா. 5:30க்கெல்லாம் ஏஞ்சிடும். நான் சிறப்பா இருக்கேன். ஆனால் நீங்களும் சிறப்பாக இருக்க வேண்டும். அதுக்காக தான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். 25ஆம் தேதியில கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு ஐயா சொன்னார். அது அற்புதமான உண்மையை உங்களுக்கு விளக்கியிருக்காரு. அந்த அளவுக்குள்ள விளக்குவாரான்னு எனக்கே தெரியல. சிறப்பா உங்களுக்கு விளக்கிட்டார். விளக்கம் அதிகமாவே கொடுத்துட்டாரு. ஏன்னா அந்த தேதியில கல்யாணம் பண்ணிட்டா நிச்சயமா பணத்தை வாங்கிக்கிட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா விவாகரத்து நடக்கும். திருமணத்துல சந்தோஷம் இருக்காது. இல்லைன்னா இந்த அம்மா காலை டியூட்டி இருக்கும், ஐயா நைட் டியூட்டி போடுவாரு. 2 பேர் வேலை செய்வாங்க. வாழ்க்கையில இல்லற சுகத்தை அனுபவிக்க முடியாத ஒரு எண் என்றால் அது 25. அப்ப இந்த 25வது எண்ணை நாம் பிறந்தவர்கள் அதற்கு தம் மனைவி ஸ்தானத்தில் எண்களை மாற்றி அமைக்க வேண்டும். அப்ப ஒரு 88 மனைவிக்கு உரிய எண்கள் நமக்கு அடங்கி கணவனுக்கு சேவை செய்வது போல அதுக்கான எண்களை நம்ம அமைத்தோம்னா சிறப்பாக இருக்கும். நீங்க தொடர்பு கொண்டு ராஜநிலை ஜோதிடர்கள், ராஜநிலை ஆசான்களை தொடர்பு கொண்டு நீங்க இந்த எண்களை மாற்றி வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்தது 26ஆம் தேதியினுடைய விஷயங்களை நம்ம பார்க்கும்போது ஆன்மீகத்துக்குடைய இது ஆன்மீகம் மட்டும்தான் நம்மளுக்கு ஜெயிச்சு கொடுக்கும். வாழ்க்கையில நம்மள ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது ஆன்மீகம். ஆன்மீகத்துல நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கும்போது மனசை லேசுவாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். 26/7/8 தன்னை தர்மவானாக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு எண் என்று கேட்டால் அது 26 தான். ஆனால 26ல் இருப்பவர்கள் தெய்வ நம்பிக்கை, தெய்வத்தோட ஒரு தொடர்பு ஆட்டோமேட்டிக்காவே பிரபஞ்சம் தொடர்பை கொடுக்கும். 26 அற்புதமான எண்கள் அப்படின்றத விஷயத்தை தான் இதுல நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது நம்ம பாத்தீங்கன்னா 27ல் பிறந்தவர்கள் 9 ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு பாத்தீங்களா. 27/8/9 கூட்டி பார்த்தா 9 செவ்வாயினுடைய ஆதித்யம், வம்பு வழக்கு, கடன், தேவையற்ற செலவு. எப்படி நான் அந்த வழக்கு முடிச்சு கொடுக்குறேன்ட்டு ஒரு 5 லட்ச ரூபா கொடுமாமா, நம்ம இந்த வழக்கை முடிச்சு கொடுத்துறோன்னு தேவையில்லாம வாங்கிட்டு போடுவோம். நாம் சரியாக அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். பணத்தை செலவு செய்யும் போது நிதானம் தேவை. 27ல் பிறந்தவர்கள் இவர்கள் தெய்வீக வழிபாடு அதிகமாக தேவை. இவருக்கு கடன் அடைய வேண்டுமானால் பொருளாதாரம் உயர்வதற்கான எண்களை பயன்படுத்த வேண்டும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 28 கொஞ்சம் கஷ்டம்தான் எனக்கும் சொல்றதுக்கு. ஏன்னா எனக்கு பொறுமையா பலன் சொல்லக்கூடிய எண். ஏன்னா டக்குனு அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னா நான் கதை சொன்னா நிறைய சொல்லுவேன். நான் ஒரு ஒரு நபர் வந்தாங்கன்னா என்னுடைய ஸ்ரீ சர்வமங்கல வாராகி சக்தி பீடம் திருக்கோவிலூருக்கு வருவாங்க. ஒரு நபர் வருவாங்க, 1.5 மணி நேரம் நான் பேசியிருக்கிறேன். எப்படி சாமி, ஒரு ஆளுகிட்ட 2.5 மணி நேரம் ஒரு படம் பார்க்குற அளவுக்கு பேசியிருக்கிறேன். எனக்கும் தெரியல. அவங்க போகும்போது ஐயா நடக்கிறது அடுத்த விஷயம், மனதார பேசியிருக்கீங்க, மனசார வாழ்த்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. எல்லா ஜோதிடர்களும் ஒரு தெய்வீகன் தான். மற்றவர்கள் வாழ்வதற்காக சிந்திக்கக்கூடிய ஒருவர் யாருன்னு கேட்டால் அது ஜோதிடர்கள் தான். அதிலும் எண்கணி ஜோதிடர்கள் நம்மில் வந்தவர்களை ஏற்றமிக்கம் செய்ய வேண்டும் என்பதில் கொள்கை கொண்டவர்கள் ராஜநிலை எண்கள் ஜோதிடர்கள் தான் என்பதில் பெருமை கொள்கிறேன். இதுல 28 பத்தி நான் சொல்றதுக்கு ஏன் தயங்கன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன் சுகம் ஏமாற்றும். தன் சுகம்னா தனக்கு யாரெல்லாம் சந்தோஷம் கொடுப்பாங்க, அம்மா சந்தோஷம் கொடுப்பாங்க. வாழ்க்கையில அம்மாவுடைய முத்தம் கிடைக்காது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நண்பன், அதோடைய சந்தோஷம். முக்கியமா தன்னுடைய
மனைவியால் அவருக்கு சந்தோஷம் கிடைக்காது, கிடைக்காத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த 28ஆம் நம்பருக்காருக்கு ஐயா வந்து பகல் டியூட்டியா போவாரு, அந்த அம்மா நைட் டியூட்டியா ஸ்டாப் நர்ஸ் போயிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க, இவர் வந்து காலையில ஆபீஸ்ல ஒர்க் பண்றாரு, கிளர்க்கா ஒர்க் பண்றாரு. இந்த 28 அப்ப இந்த 28ஆம் நம்பர்காரங்களுக்கு நம்ம வந்து எண்களை மாத்தி கொடுத்த பிறகு இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. அதனால இந்த 28ஆம் நம்பர்காரங்க இந்த நேரலையில யாராவது பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய எண்களை மாற்றி வாழ்க்கையில ஜெயிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு அடுத்து உங்களுடைய விஷயங்களை இன்னும் நம்ம வந்து பார்க்கணும்னா, ஒரு வாழ்க்கையில வந்து சிரமமா எதுவுமே நடக்கல சாமி, எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய எண் தான் ஒரு சிரமமுக்கமான ஒரு எண் தான் இந்த 29. மனசை ஒரு நிலையாக வைத்துக் கொள்ளாது, மனதை ஒரு நிலையாக வைத்துக் கொள்ளாது. அப்ப இந்த 29ஆம் தேதிக்காரர்களும் உடனடியாக தன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு மாற்றி எண்களை மாற்றி வழி செய்து கொள்ள வேண்டும். இல்ல பேசுவா. 30ஆம் தேதி பிறந்தவர்கள் ஓடி ஓடி உடைக்க வேண்டிதான். இவர் அத்தவங்களுக்காக வாமாமா இன்னைக்கு போயிட்டு கல்யாணத்துக்கு புடவை எடுத்துட்டு போறணும் அப்படின்னு போட்டானா முன்ன ஆளுக்கு கட்டப்பை தூக்கிட்டு கிளம்பிடுவோம். வா இன்னைக்கு பத்திரிகை அடிச்சுட்டு வரணும் முன்ன கிளம்புவோம். அடுத்தவர்களுக்காக ஓடி ஓடி உழைத்த ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த 30ஆம் தேதி என்கிறார். இந்த 30ஆம் தேதி எண்ணில் பிறந்தவர்கள் உழைத்து கொண்டே இருக்க வேண்டியதான், ஓய்வு என்பதே கிடையாது. அத மாதிரி அவருக்கு ஓய்வு வேண்டுமானால் அவர்கள் இந்த எண்களை பயன்படுத்தி நல்ல எண்கள், அதாவது சூட்சமான எண்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். வாழ்க்கையில வந்து பணத்தை தவிர வேற எதுவுமே பிரச்சனை இல்லாத ஒரு எண் அப்படின்னு கேட்டீங்கன்னா 31ஆம் எண் தான். வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த எண்ணில் இருக்கிறவங்க தன்னுடைய வாழ்க்கையை சரி பண்ணிக்குவாங்க. ஆனா எதையும் செய்யறதுக்கு பணம் என்னும் இல்லை. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. பொருள் வேணுமே, அதுக்குதான் சொன்னது. அப்போ மண் உண்டியல் வச்சு சேர்த்தாங்க. ஒரு 10 ரூபா 1 ரூபா போட்டாங்க. பொங்கல் அப்போ உடைச்சாங்கன்னா 2000 இருக்கும். இப்ப சேமிப்பு என்பது எடுத்து எடுத்து வச்சு பார்க்குறாங்க, மறுநாள் எடுத்துடுறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட சேமிப்புல இருக்கக்கூடிய நிலைகள். ஏன்னா ஒரு மனிதன் சனியினுடைய ஆதிபத்தில் பிறந்திருந்தால் அவன் இரும்பு பொட்டியில வச்சா காசு நிற்கும். குருவனுடைய ஆதிபத்தியத்தில் பிறந்திருந்தால் மரப்பொட்டி. எப்படி? ஏன்னா குருனாவே மரம் தானே. அத மாதிரி எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு எது எதுல காசு வச்சா பலன் தரும். ஒரு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார், அவருக்கு பணம் வருகிறது அப்படின்னா துணிகிட்ட வச்சாதான் பணம் வந்திருக்குது. வச்சு பாருங்க. அத மாதிரி உங்க நட்சத்திரத்துக்கு என்ன தேவைன்றத உங்களுடைய ராஜநிலை ஜோதிடர்களை போனீங்கன்னா எந்த உணவு சாப்பிட்டா காசு வரும்லாம் இருக்குதுங்க ஐயா. சாதாரணமா ஒருத்தவங்களுக்கு பணம் வரல. என் நண்பர் ஒருத்தர் திருவோண நட்சத்திர நண்பர், அவரு பணமே வரல சாமி, நான் ஒன்றும் சொல்லல, அவிட்ட நட்சத்திரத்துக்கு தக்காளி சாதம் வாங்கி சாப்பிடியா பணம் வரும்னா, பணம் வந்துடுச்சு. நமக்கு அந்த தம்பி வந்து 100 ரூபா கொடுத்துட்டு போறான். சரி சந்தோஷம் ஆயிடுச்சு, நானும் வாங்கி வச்சுக்கிட்டேன். என்ன பண்ண வேணான்னு சொன்னா அப்ப என்னை பார்த்தா பிடிக்கல, நானும் கொடுத்தா வாங்க மாட்டேன், சண்டைக்கு வருவோம். வேணான்னாவே தப்பு. இப்பெல்லாம் கொடுத்ததை வாங்கி கொள்ள வேண்டும், கொடுத்த உடனே நீ நல்லா இருப்பப்பா வாழ்க வளமுடன் சொல்லிட வேண்டியது. அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த பணத்தை தவிர வேற எந்த பிரச்சனையை வந்தாலும் 31ஆம் தேதிக்காரர்கள் வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக ஜெயிப்பார்கள். இவர்கள் பணம் இருந்தா தானே. பணம் இல்லைன்னா புள்ள மதிக்குமா? இல்ல அப்பா மதிப்பாங்களா? இல்ல பணம் இல்லாதான் ஒரு டிக்கெட் எடுத்துக்கிட்டீங்க ஒரு சினிமாவுக்கு போக முடியுமா? எதுவும் பண்ண முடியாது. அப்ப பணம் இன்றியமையாத ஒண்ணு. பணம் தான் வாழ்க்கைன்னு சொல்ல, ஆனா வாழ்க்கைக்கு பணம் தேவை. அந்த பணம் வந்து எப்படி கிடைக்கும்னா பணமே வராது. உழைப்பை விட அதிர்ஷ்டம் வேணும். அதுதான் அதிர்ஷ்ட அளவுகளை ஜோதிடம்னு. அதிர்ஷ்டம் இல்லாத மனிதன் நம்ம ஜெயிக்க முடியாது. உழைச்சிக்கிட்டே இருப்போம், உழைச்சிக்கிட்டே அதை ஓடி ஓடி உழைக்கணும். 30ஆம் எண்காரம் தான் உழைச்சிட்டு தான் இருக்கணும். அப்ப அந்த அதிர்ஷ்டத்தை வர வைக்கிறதுக்கு தாந்திரிகங்கள், எண்கள், இத மாதிரி விஷயத்த நம்ம ஜெயிக்கலாம். ஜெயிச்சு பாருங்க. ஒரு முறை நீங்க ஜெயிச்சு பாருங்க. இந்த எண்களை எடுத்து பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும். 100 நாள் டைம். என்னென்ன செய்யணும்? எண்களை வாங்கி வீட்டுல வச்சுட்டா, காசு கொடுத்து வாங்கியாந்து வச்சுட்டா வேலை செய்யாது. அரிசி இருக்கு ஒரு மூட்டை, இந்த 2500 ரூபா தூக்கியாந்து வச்சுட்டா சாதம் ஆகாது. உழ வைக்கணும், அரிசி போடணும், பரிபக்குவமாக வடிக்க வேண்டும். எப்படியே குழப்பம் ஆயிடுச்சுன்னா யார் சாப்பிட்றது? அருமையா எடுத்து அழகா வடிச்சு
அழகா பரிமாறினாதான் அதுதான் பரிபக்குவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த பரிபக்குவம் தான் வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கும். கோபப்படக்கூடிய இடத்துல நம்ம கோபப்படணும், கோபப்படாத கூடத்துல படக்கூடாது, அன்பு காட்ட வேண்டிய இடத்துல அன்பு காட்டணும், அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல. ஆனால் அனைத்தை விட வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டுமானால் மௌனம் தெரியாது. வாழ்க்கையில முடிஞ்சா மாதம் ஒரு முறை மௌன விரதம் இருங்க. ஏன்னா எல்லா உறுப்பும் செயலும் அழகா ஆக்டிவேட் ஆகிடும். அப்ப நம்ம கிட்ட இருக்க தேவையில்லாத இதெல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா எப்படி இது இப்படிலாம் போகுது? நல்ல குளத்துல குளிச்சா இல்ல எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மயிர்துளியின் வழியாக அனைத்து விதமான பாவக்கர்மா விலகி போகும். அதுக்குதான் சொன்னது நம்ம இதுல இது பண்றது, கோயில் குளத்தெல்லாம் குளிக்கிறது எதுக்கு? இதுல போனாதான் நமக்கு கர்மாவை விளக்கும். அந்த கர்மா விலகினாதான் நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் ஜெயிக்கும். எப்படி? ஒவ்வொரு முயற்சியும் ஜெயிக்கும். இல்லைன்னா நம்ம ஒவ்வொரு முயற்சியும் ஜெயிக்கலன்னா நம்ம இப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். எப்பப்பா வருவான்னு. இதுக்கு அடுத்து நல்லா பார்க்கும்போது இந்த எண்களை பத்தி இன்னும் நல்லா நம்ம டீப்பா பார்க்கும்போது நம்மளுக்கு எண்கள் நம்மள இயக்குதா அப்படின்னா 100% இயக்கும். அதாவது நம்ம வாழ்க்கையில எல்லா இடத்துலையுமே எண்கள் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எண்கள் மிக அற்புதமான ஒரு இது. நான் பார்த்த விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன், எனக்கு வாழ்க்கையில் நடந்த விஷயத்த சொல்றேன். இந்த 8ஆம் நம்பரை பத்தி சொல்லும் போது கூட நான் அது மேல அபிப்பிராயம் இல்லை. சரி, இந்த 8 யோசிக்க ஆரம்பிச்சேன். தினமும் ஒரு 10 நிமிஷம் இந்த 8 நினைச்சேன். பஸ் நான் டிராவல் பண்ணி வீட்டை விட்டு கிளம்புவேன், நான் இறங்கி தொழிலுக்காக வருவேன். இறங்கும் போது இறைவனை நம்பி இறங்கும் போது 888ன்னு போகும் கார்ல. அன்னைக்கு எனக்கு பணம் வந்திருக்கு. அதே மாதிரி 111 இருக்கு வரும். எனக்கு அன்று பெரிய மனிதர்கள் சந்திக்கிறாங்க. 555 ஜோதிடத்தினுடைய நண்பர்கள் வந்திருக்காங்க. இதை மாதிரி நான் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கிறேன். 777 வந்திருக்குது, நண்பர் வந்திருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும்னா இந்த எண்களை நேசிக்க ஆரம்பிக்கணும். எண்கள் நேசிக்காம நம்ம ஜெயிக்கிறது முடியாது. எண்களோட நம்ம கையில எப்படி இந்த செல்போன் இருக்குதோ அந்த எண்ணை அடிக்கடி டச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சும்மாவது டச் பண்ணலாம், ஏன்னா நம்மலாம் பேப்பர்ல எழுத முடியல. சும்மாவது வாட்ஸ்அப்லயா அந்த நம்பரை போட்டு பார்க்க வேண்டியதான். நமக்கு என்ன, இப்ப எனக்கு 95 நம்பர் பிடிக்கும் அப்படின்னா 95 ஒரு 95 தடவை எழுதுறது. அப்ப குபேர சம்பத்தான எண்கள் இயக்கம் பெறும். அப்ப அந்த நம்ம 95 வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குபேரன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். இதுதான் சூட்சகம். முக்கியமா நம் எந்த பொருள் எதுக்காக நம்ம பயணப்படுறோமோ வாழ்க்கையில் அதுக்கான ஓட்டத்தை தீர்மானிக்க வேண்டும். இப்ப கல்விக்குன்னா கல்விக்காக நம்ம தீர்மானிக்கணும், படிப்புக்குன்னா படிப்பு, இது திருமணத்துக்குன்னா திருமணத்துக்கு, எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது. எடுத்து வைக்கிற ஒரு எண், அந்த எண்ணை 100 நாள் நம்ம பயன்படுத்தணும். நம்ம 10 நாளைக்கு ஒன்று பயன்படுத்துறது எப்படின்னா, காசு வரும்னு சொல்லிட்டாரு 95 பயன்படுத்த 95 10 நாள் விட்டுட்டு அடுத்த 32 இழந்த பொருட்களை மீட்பாய். எப்படி இழந்த பொருட்களை எல்லாம் மீட்போம்மா? ஏன்னா ஃப்ரெண்டு ஓடிட்டேன்னா 32 எழுதிக்கிட்டே இருந்து அவனை நினைச்சுக்கிட்டே இருந்தாவே அந்த நண்பர் நம்மளோட பேசுவாங்க. இதை பத்தி யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த ரவுண்டு ஒரு கட்டத்தை ரவுண்டு போட்டு அந்த உள்ள 32 எழுதிட்டு அந்த நபருடைய பேரை உள்ள எழுதி பச்சை இங்கால எழுதி நீங்கள் உங்களோட பர்ஸ்லயோ அல்லது உங்க பூஜை ரூம்ல வைத்தால் அந்த நபர் உங்களுக்கு 32 நாளுக்குள்ள உங்கள் மொபைல் கான்டாக்ட் பண்ணுவார். ஆனால் நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டும். அவன் எடுத்துட்டு எனக்கு 10 பவுன் கொடுக்கணும்னு சொல்லி எழுதுனா கிடைக்காது. பேச வேண்டும். எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல, அந்த நபர் என்கிட்ட கோபமா இருக்காரு அப்படின்னா இந்த 32 எண் இழந்தவர்களை மீட்கும் இல்லையா? உங்களுடைய நண்பர்களை மீட்டு கொடுக்குமா? நிச்சயமாக கொடுக்கும். அதே மாதிரி வெற்றி பெற வேண்டும். அப்படி தொழில், எனக்கு தொழில் வெற்றி, வியாபார விருத்தி, தொழில் வெற்றி, இதுல நான் இப்போ ஒரு நபரை சந்திக்க போறேன், அவர் எனக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்ன இந்த 16 நம்பரை எழுதி இருக்கும். இல்லைன்னா அந்த பச்சைங்கில குரு கோவை குருஜி, மருதமலை குருஜி, என்னுடைய ஆத்ம குருவாக இருக்கக்கூடிய மருதை குருஜி சொன்ன இந்த வழிமுறைகளோட இணைத்து ராஜநிலை இணைத்து நான் ஜெயிச்ச விஷயங்கள். அப்ப ஒரு குருமார்களை நாம் தொடர்பு கொள்ளும் போது நம்மளுடைய பாவங்கள் விளக்கப்படுகிறது. குருவை நாம் சரணமடைந்தால் இந்த உலகத்தில் அத்தனை விஷயங்களையும் நாம் ஜெயிக்கலாம்.
அத மாதிரி இந்த குருவை எப்படி நம் சரணமடைவது போல நம் எண்களை நாம் பிடித்து கொண்டால் நம் வாழ்க்கை நம் கையில். எண்களை பிடிக்கலன்னா ஏதோ 19 ரைட் 50 ரூபாய் 50 ரூபாய் அப்படின்னு இந்த 50 ரூபாயா 88 ரூபா மீதி சில்லற காசு கொடுக்குறான். ஒரு மளிகை கடைக்கு போனேன் 88 ரூபா மீதின்னா அப்படியே 2 கையும் காட்டி இப்படிதான் வாங்கினேன். ஏன்னா 88 ஜெயிக்கிற நம்பர். 88 உன்னை உச்சத்தில் எடுக்கக்கூடிய மீதி கடை எண்களை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க பாருங்க. நான் மளிகை கடையில் அப்படிதான் 88 ரூபா மீதி வந்துடுச்சுன்னா அந்த மளிகை கடைக்காரன் சில்லறை 88 ரூபா கொடுத்தான். கையை இப்படித்தான் பிடித்தேன். அன்னைக்கு மட்டும் 35,000 ரூபாய் பணம் வந்தது. வந்து செலவாயிடுச்சு. அது கேட்கக்கூடாது. இவ்வளவு வச்சிருக்கேன் எனக்கு ஜிபே பண்ணிடுன்னு கேட்டுறக்கூடாது. சரிங்களா? அது செலவாயிடுச்சு. இருந்தாலும் இந்த நம்மளுக்கு இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னா நம்ம இதை மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம். நம்ம போறோம்னு வச்சுக்கோ, ஒரு கடைக்கு போய் நம்ம வாங்கும் போது நம்ம கையில அவர் கொடுக்கக்கூடிய சில்லற காசு 20 ரூபா நோட்டு 50 ரூபா நோட்டு 10 ரூபா நோட்டு 54 இருந்தால் நீ வெற்றி பெறுவாய். காசுல பார்க்கலாம். நீங்க வேற எதுலையுமே பார்க்க வேணாம். இந்த ரூபா நோட்டுகளை 16 இருக்கு, சரி நம்ம ஜெயிச்சிடலாம். 8 இருக்கு, கண்டிப்பா 888 இருக்கு. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள 24 மணி நேரத்துக்குள் அவர்களுக்கு பணம் வரும். அதில் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதுதான் இன்னைக்கு பணம் வருமா வராதான்னு. எங்கேயும் தரணும். கண்டக்டர் டிக்கெட் வாங்கிட்டு அவர் கொடுக்குற சில்லறையே உங்களிடம் பேசும். எண்கள் பேசும். எண்கள் பேசுனா கையை தொட்டு ஐயா அப்படின்னு பேசாது. எண்களோட நீங்கள் மெர்ஜ் ஆகும். அப்பதான் அந்த எண்ணை எடுத்தோடனே என்ன அந்த எண்கள் சொல்லுது அப்படின்னு. அப்ப இந்த எண்களை பத்தி நீங்க தெரிஞ்சு கொள்ளீங்கன்னா ஐயா வகுப்பு இருக்குது. ராஜநிலையினுடைய அளவுகளை ஜோதிடம் வகுப்பு இப்ப இருக்குது. தேதி உங்க இதுல வரும் பாருங்க, டிவில வரும், பேஸ்புக்ல வருது. அந்த வகுப்புல கலந்து கொள்கிறவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையில வசந்தம் தான். ஏன்னா அந்த வாழ்க்கையினுடைய வழிகாட்டி எதுன்னு கேட்டீங்கன்னா தெரிந்து கொள்வதுதான். தெரிந்து கொள்வதை விட பயன்படுத்துவது. நான் இன்னைக்கு காலையில தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், தெரிந்து கொள்வது மட்டும் முக்கியமல்ல, அந்த தெரிந்து கொள்வதை பயன்படுத்திக் கொள்வது என்பது இன்னைக்கு அருமையா எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் அது. ஏன்னா நான் கூட நிறைய விஷயங்கள் இந்த படிச்சு அப்படியே ஓரங்கட்டி அப்படியே மறந்துட்டு உட்கார்ந்த கஸ்டமரோட இன்னைய காலங்களை கடந்தால் பேசிட்டார். ஆனா அது கொஞ்சம் உணரும் போது தெரிஞ்ச விஷயங்களை வைத்துக்கொண்டு ஜெயிப்பது என்பது ஒரு பெரிய வரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதனால நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பேப்பரை ஐயா சொன்னாரு, ராஜ்குமார் ஐயா, தினம் பேப்பரை கீச்சாவே நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல இருக்கிற நட்சத்திரத்தை மாத்தக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அப்படி கிழிக்கிறாரு. கிழிக்கும் போது அந்த எண்கள் உங்கள் கண்ணை கவரும். இன்னைக்கு 22 சரி ரைட்டு, இன்னைக்கு நல்லதுதான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நமக்கு 22ஆம் தேதி இன்னைக்கு நம்மளுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு நன்மை தரக்கூடிய இது. இன்னைக்கு மாசமா, 1வது மாசமா, இன்னைக்கு 5வது மாசமா, இன்னைக்கு 8வது மாசம், அந்த மாதங்கள் நம்மளுக்கு வழிகாட்டும். அப்ப அந்த தேதி கிழிக்கும் போது நம்மளுக்கு என்ன நட்சத்திரங்கள் நமக்கு வேலை செய்யும், திதிகள் வேலை செய்யும். பஞ்சாங்கமே நம்ம படிக்க தேவையில்லை. அப்படியே ஆனா உள்ளுணர்வு மட்டும் நமக்கு வேலை செய்யணும். எந்த ஒரு இதையும் கசக்கி அப்படி கிசைஞ்சு போடக்கூடாது. அழகா கீழ்த்தி அந்தந்த இடத்துல முதல்ல நம்மளை சரி பண்ணிக்காம நம்ம வாழ்க்கை சரியாகாது. எப்படி நம்ம வாழ்க்கையை சரி பண்ணிக்கணும். அந்த நம்ம வாழ்க்கையை சரி பண்ணுகின்ற விஷயத்தை தான் இந்த ராஜநிலை எண் கணிதம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது. எப்படி காலையில ஏஞ்சிருக்கணும் சொல்லணுமா, எந்தெந்த நேரத்துக்கு வீட்டை விட்டு கிளம்புறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. இத்தனை மணிக்கு மேல நீ வீட்டுக்கே போவாதடா அப்படின்னு நின்று இருக்குது. அத மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த வகுப்புல இருக்குது. இந்த வகுப்புல நிறைய பேர் கலந்துக்குங்க. கலந்துக்கிறவங்களாம் புண்ணியவான்கள் தான். இப்ப நீங்க படிக்க வந்ததில்லை, முன் பிறவி பலன் இருந்தால் மட்டுமே இந்த ராஜநிலையை நீங்கள் படிக்க முடியும். என் அனுபவத்துல நானும் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி படிக்கணும்னு நினைச்சேன். அப்புறம் திரும்பி படித்தேன். அப்ப கர்மாக்கள் வழிவிடணும். அப்ப கர்மாக்கள் வழிவிடணும்னா நீங்க குருவை பிரார்த்தனை பண்ணணும், உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணணும். இந்த ஜோதிட ஆர்வம் ஏற்கனவே பிறவியில் இருந்தால் மட்டுமே இது சித்திக்க வாய்ப்பா இருக்குது. நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், போகணும் அன்னைக்கு பார்த்தா அவனுக்கு வேலையா இல்லாம போகும். அப்ப உங்களுடைய மனம் மட்டும் முழுமையாக நின்றால் இக்கணிதத்தை கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை எல்லாம் உடைத்து எறிந்து வாழ்க்கையில்
படிக்கட்டு மேல எப்படி உயர்ந்து போய் ஒரு உச்சத்தை தொட முடியும். அந்த உச்சத்துல போய் நின்று நீ கீழே பார்க்கும்போது நானா இவ்வளவு தூரம் ஏறி வந்துட்டேன் அப்படின்னு மலைத்து போயிருப்பீர்கள். ஏன்னா அப்படி செய்யக்கூடிய விஷயம்தான் இந்த எண். ஏன்னா நான் அருமையான எண்கள், பணமே வரல அப்படின்றது பணம் வர வைக்கக்கூடிய ஒரு எண், தங்க வைக்கிறதுக்கு ஒரு எண் இருக்கு, பணம் வர வைக்கக்கூடியதுக்கு ஒரு எண், ஏடிஎம் பின், இதெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. எல்லாமே நம்ம ஒரு முழுமையான ஒரு சாப்பாடு சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். எனக்கு ஒன்றும் இல்லை, இதை மட்டும் சரி பண்ணி கொடுங்க இல்லை, முழுமையாக உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து இந்த ராஜநிலையில உங்களுக்கு என்னென்ன இது இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கான எண்ணை நீங்கள் மொபைல் எண்ணை வாங்கி அதுக்கு சொல்ற நேரத்துல, ஏன்னா எல்லாமே நேர கால அளவுகள் தான். ஏன்னா நேர கால நிமிஷ அளவுகளை வைத்துதான் அனைத்தையுமே சொல்லியிருக்காங்க. பாரம்பரிய ஜோதிடமாகட்டும் இல்லது எந்த இடமாக இருக்கட்டும், நாம் பயன்படுத்துவது நேரத்தையும் காலத்தையும். நம் இழந்த காலத்தை திரும்ப பெற முடியாது. நாம் திரும்பி பெற முடியாத இந்த நேரத்தை நாம் வீண் செலவோ வீணாக்க விரும்பக்கூடாது. ஒண்ணு, இறைவனுடைய துதி பாடிடும், இல்லையா படிங்க. புத்தகத்தை விட ஒரு சிறந்த நண்பன் யாரும் இல்லை. அருமையா படிங்க, படிக்க படிக்க ஒரு புது விஷயம் தெரியும். இல்ல படித்த நண்பர் வந்தா எனக்கு இது புரியல, இது எப்படி கேளுங்க. என் நண்பர்லாம் வந்தா ஐயா இது எப்படி பாக்குறதுன்னு கேட்பேன். அவர் சொல்லுவார் இப்படி இப்படி பாக்குறதுக்கு. அவர் போன பிறகு அவர் சொன்ன விஷயத்த நான் ஃபாலோ பண்ணி பார்ப்பேன். புத்தகத்தை படிப்பு எனக்கு புரியும். நிறைய விஷயங்கள் நான் புத்தகத்திலிருந்து படித்தது தான். ஏன்னா எங்கேயும் கிளாஸ் போறதுக்கு வாய்ப்பு இல்லாம வராகி சக்தி பீடத்துல இருக்கிறதுனால நான் படிக்கும்போது, அந்த புத்தகத்தை படிக்கும்போது தெரிஞ்சுக்கின்ற விஷயம், நம்ம செதுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்களை வைத்து செதுக்கிக் கொள்ளலாம். தினம் தினம் அந்த எண்ணோட ஒரு பாண்டிங் இருக்கணும். உங்களுக்கும் இந்த பாண்டிங்ல இருந்தீங்கன்னா நம்ம ஜெயிக்கலாம். மீண்டும் உங்களுக்கு பொருளாதாரத்துக்கான ஒரு குறிப்பை கொடுக்கலாம் என்று நான் வந்திருக்கிறேன். ஏன்னா முன்னையே நான் சொன்னேன், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, இறைவனை தேடு சகலமும் உன்னை தேடி வரும், எண்களை பிடி உன் வாழ்க்கை மாறும். இதுதான் நம்ம தாரக மந்திரம். எண்கள் வேலை செய்யும். இந்த எண்கள்ல நீங்க என்ன செய்யணும்னா, எண்கள் வழியில குபேர எண்கள், நம்ம குபேர எண்கள் இருக்குது. நீங்க அதை யூடியூப்லயோ இல்லை இதுலயோ கூகுள்ல போயிட்டுனா குபேர எண்களை அப்படியே பிரிண்ட் எடுத்துட்டு அதுல கொஞ்சோண்டு என்ன செய்யறீங்கன்னா, நாயூரி அந்த மேலப்புற அரிசி மாரி விட்டும், இந்த நாயூரி வேற பௌர்ணமி அன்னைக்கு என்ன செய்யணும்னா, நீங்க ஒரு விபூதி எடுத்து ருத்ரப்பா மந்திரம் இதுதாம்மா. ஏன்னா உங்களுக்கு சொல்லணும்னு இறைவனுடைய தீர்ப்பு இன்னைக்கு. ருத்ரப்பான்னா சிவனுடைய பேர். மூலிகை நிவர்த்தி, சாப நிவர்த்தி, முன்னோர்கள் சாப நிவர்த்தி, நிறைய மந்திரம் சொல்ல வேண்டியது வரும். அத்தனையும் நீங்க சொல்ல முடியாது இல்லையா? ஆகையால குருவே துணை, ஏன்னா நான் தானே சொல்லி கொடுக்குறேன், அதனால குருவே துணை அப்படின்னு சொல்லிட்டு விபூதியை ருத்ரப்பான் அந்த இதுல போட்டுட்டு, அந்த இது குச்சி இருக்கு இல்லையா, ஏதாவது குச்சியால தான் நம்ம அந்த வேரை தண்ணி ஊற்றி நோண்டி எடுத்துட்டு வீட்டுல அந்த வேரை தாம்பால் தட்டில் வைத்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதுல மஞ்சள் தூள் போட்டு அபிஷேகம் பண்ணிட்டு, பால் போட்டு அபிஷேகம் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்தது தயிர் போட்டு அபிஷேகம் பண்ணிட்டு, கொஞ்சம் நெய் போட்டு அபிஷேகம்லாம் பண்ணிட்டு, கடைசியா மஞ்சளை நல்லா தடவிட்டு அதுக்கு பொட்டு வச்சுட்டு ஒரு அந்த குபேர எண்களை எழுதி வச்சுட்டு, காயின் 5 ரூபா காயின் 5 காயின் அது உள்ள வச்சுட்டு, பச்சைக்கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் அதில் வச்சுட்டு காசோடு வச்சு, இந்த வேரை கத்திரிக்கோளால் எக்கொண்டும் கட் பண்ணக்கூடாது, உடைக்கலாம், ஆனால் நகம் படக்கூடாது, கத்தியால் வெட்டக்கூடாது. இதை பௌர்ணமி அன்னைக்கு எடுத்து வச்சிட்டீங்கன்னா 1 வருடம் வரை உங்களுக்கு பணம் மிகுதியாக இருக்கும். இதுக்கு நீங்க வேற எந்த ஓம் ஸ்ரீம் நமக அதெல்லாம் எதுவுமே சொல்ல தேவையில்லை. ஏன்னா மூலிகைகளுக்கு இயற்கையாகவே சொரணத்தை தரக்கூடிய பலன் உண்டு. தெரிஞ்சு நான் சொல்லலாம், ஓம் ஸ்ரீம் நமக, ஓம் ஸ்ரீம் நமக பணம் தரக்கூடிய மந்திரம்.
ஸ்ரீமன்னா மகாலட்சுமி தான். அத மாதிரி வெள்ளிக்கிழமையான காலையில முடிந்த வரை உப்பு வாங்க பயன்படுத்துங்கள். அதே மாதிரி காலையிலே நீங்க உங்க கையை முதல்ல காலையிலே சொன்னியும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஸ்ரீரங்கம் நடக்கிறியா அல்லது திருப்பதிக்கு போறேன்னு நினைச்சுக்கிட்டு நடந்து போய் உப்பில் கை வையுங்கள். எக்காரணத்தை கொண்டும் புளியில் கை வைக்க கூடாது. அப்போ உப்புல கை வச்சிட்டீங்கன்னா அன்று முழுவதும் உங்களுக்கு மகாலட்சுமி உங்கள் கையில் தங்கியிருப்பாள். எப்படி காலைல எஞ்சோடனே நம்ம எதுல கை வைக்கணும்? உப்புல கை வச்சிடணும். நீங்க புளியில கை வச்சிட்டீங்கன்னா அன்னைக்கு பூரா நீங்க கஷ்டப்படுவீங்க. இது என்னுடைய அனுபவ குறிப்பு. ஏன்னா நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அதனால நான் அதெல்லாம் நிறைய பிராக்டிஸ்ல நான் கோயில்ல இருக்கும்போது பிரசாதம் செய்யும் போது இது என் அனுபவத்தில் வந்த பாடம். நீங்களும் இத மாதிரி காலையில இருந்து உப்புல கை வைங்க, இல்ல மஞ்சள்ல கை வைங்க. தினம் தினம் யாரிடம் மஞ்சள் கைப்படுகிறதோ அவரிடம் குருகடாட்சம் இருக்கும், அவரிடம் பணம் மீந்து கொண்டு வரும். பணமே வரலையா, டெய்லியும் கொஞ்சம் மஞ்சளை போட்டுருங்க. அப்பதான் பணம் தங்கக்கூடிய மனைவிமார்கள் மஞ்சள் போட்டு குளிச்சாங்க, மஞ்சளை கொஞ்சம் தடவி வச்சாங்க. இப்ப மஞ்சளே காணும், அது வேற விஷயம். இப்பெல்லாம் வேற எத்தனை காஸ்மெட்டிக்ஸ் வந்துச்சு. ஆனால் நம்ம ஆம்பளைங்களை கூட நம்ம பழகிக்கலாம். அதே மாதிரி மருதாணையம் கையில வச்சு பார்க்கலாம். அதே மாதிரி இறைவனை பணம் வேண்டும் என்றால் நம்மளை பாசிட்டிவா வச்சிருந்தா மட்டும்தான். ஏன்னா இறைவன் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அதை வாங்குவதற்கு நாம் தயாராக இல்லை. இறைவனுடைய கஜானா எப்போதும் காலியாவதில்லை. கஜானா நிரம்பி இருக்குது. பகவான்கிட்ட இல்லாதா, என் பகவான்கிட்ட இல்லாதா இந்த உலகத்துல எல்லாமே நிறைய வச்சிருக்காரு. அவர் கொடுக்கறதுக்கு வராரு, நம்ம வாங்கறதுக்கு தகுதியாக இல்லை. அந்த தகுதியை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்க. வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கி வைக்க வேண்டும். அத மாதிரி இந்த பணம் வந்த உடனே நல்ல எண்கள், ராஜ எண்கள் சொன்ன இல்லையா, ராஜநிலை எண்களையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த நோட்டை கரெக்டா சுருட்டி உங்க கலாப்புட்டியில போடுங்க. இதுல வைங்க, பர்ஸ்ல வைங்க. பர்ஸ்ல வச்சா கூட நிறைய காசு சேருது. ஏன்னா அது மாதிரி ஒரு அம்மாவுக்கு கல்யாணமே பண்ண முடியலன்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட அழுதுட்டு வந்தாங்க. நீங்க சம்பாரியத்துல மாசம் ஒரு காயின் எடுத்து உண்டியில போட்டு வைங்கன்னு. இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு 1 கிராம் காயின் எடுத்தாந்து கொடுத்தாங்க. அப்ப சேமிப்பு என்பது நம்ம கையில தங்கணும். அந்த சேமிப்பு தங்க வேண்டும்னா மகாலட்சுமியுடைய அருள் இருக்க வேண்டும். மகாலட்சுமி அருள் இருக்குன்னா உன் வீட்டுல அரிசி ஒரு சிப்பம் குறையாம இருக்க வேண்டும். அன்னபூர்ணி எந்தெந்த வீட்டுல இருக்கிறாளோ அந்த இடத்துல தான் மகிழ்ச்சி நிலைத்து இருக்கும். ஒரு சிப்பம் வாங்கி டெய்லியும் போய் கடைக்கு போய் 1/2 கிலோ கொடு, 1/4 கிலோ கொடுன்னு வாங்கக்கூடாது. எவ்வளவு கஷ்டத்துக்கு நம்ம தேவையில்லாததுக்கு செலவு பண்றோம். அதனால அரிசி வீட்டுல இருக்கணும். இந்த அரிசி, அந்த எண்ணெய் இதெல்லாம் என்னைக்கு வாங்கினா வெள்ளிக்கிழமையில தான் வாங்கணும். வெள்ளிக்கிழமை வாங்கும் போது நமக்கு சேர்க்கை அதிகமாக ஆகுது. இல்ல இன்னொரு விஷயத்த நம்ம பாத்தீங்கன்னா, நம்ம இந்த சனிக்கிழமையில போய் எதுவுமே இந்த மளிகை பொருள் வாங்காதீங்க. ஏன்னா அதெல்லாம் சரியா வரல. வெள்ளிக்கிழமையில வாங்கி வைக்கிற பொருள் இரட்டிப்பாக ஆகிறது. ஏன்னா சுக்கரன் நல்ல கொடுக்குறாரு, சந்தா உணவு பொருளா இந்தா வச்சுக்கோ அப்படின்னு அள்ளி கொடுக்குறாரு. நம்ம வாங்கி வைக்கிற பொருள் இரட்டிப்பாகிறதுக்கு இந்த வெள்ளிக்கிழமையை நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி பணம் எப்போது நிலைத்திருக்க வேண்டுமானால் இரவு சுக்கர ஓரையில், எப்படி இரவு சுக்கர ஓரையில் 9 அகல் விளக்கை வைத்து நெய் தீபம் விட்டு ஒரு கற்கண்டு வைத்து அந்த நெய் உள்ள போகணும். ஒரு கற்கண்டு, ஒரு கிராம்பு போட்டு தீபம் ஏற்றி வைத்தால் 6 வெள்ளிக்கிழமைக்குள் உங்களுடைய கடன் சுமை தீரும், பொருளாதாரத்துக்கு வழிகாட்டும். அப்ப கடன் சுமை தீரும்னு சொல்லிட்டுனா வேலைக்கு போகாம 6 இது வச்சு ஏத்துறது இல்ல. அதுக்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளணும் முதல்ல. அப்ப இந்த முயற்சிகளை மேற்கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த 9, ஏன்னா அந்த 9 கிரகத்தையும் சுக்கிரனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. அந்த ஓரையில எப்பயுமே எந்த ஓரைநாதன் இருக்கிறானோ அந்த ஓரைக்கு அவரே தலைவர். அப்ப அந்த சுக்கிர ஓரையில் அந்த 9 கிரகத்தையும் நாம் வழிபடும் போது சுக்கிரனே தலைவராக இருந்து அனைத்து கிரகத்தையும் சரி பண்ணி தருகிறார். இது நான் கண்ட உண்மை. நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார், திருப்பூர் சைடு தான் அவர்கிட்ட சொல்லி பலிதம் ஆகிவிட்டது அப்படின்னு சொன்னார். தீபம் ஏற்றி இன்னைக்கு வரை ஏற்றிக்கிட்டே இருக்காரு. நான் சொன்ன நிறைய பேர் விட்டுட்டாங்க. அதே மாதிரி காஞ்சிபுரத்துல நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவரும் இந்த வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறார். நீங்களும் செஞ்சு பாருங்க. ஆனால் செய்யும் போது மனதார செய்ய வேண்டும். பெரிய படையெல்லாம் எதுவுமே வைக்க வேண்டாம்.
அப்ப உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுக்கும்போது நன்றி செய்யும் விதமாக கேசரி ரொம்ப சுக்கிரனுக்கு பிடிக்கும். அப்படியே கேசரி நெய்யை போட்டு அப்படியே கையில் ஒட்டக்கூடாது. இந்த பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த தாயார் சன்னத்தில் கொடுப்பாங்க, ஒரு அப்படியே கையில் அப்படி வாங்கின அப்படி சக்கரை பொங்கல் இதெல்லாம் அந்த நெய் இருக்கிற இடத்துல தெய்வங்கள் நிற்கும். அதுதான் நெய் தீபம் ஏற்ற சொன்னாங்க. இப்ப நம்ம தீபம் எண்ணெல்லாம் தீபம் எண்ணெயான்னு தெரியல, எல்லாத்துக்கும் ஓட்டும். உண்மையாலுமே எண்ணெய் ஏற்றணும்னா நம்ம எள்ளு வாங்கி வச்சு அரைச்சி இது பண்ணி தான் எண்ணெய் எடுத்து தான் ஏற்றணும். இல்லைன்னா நெய் ஏற்றிட்டு போயிடலாம். எதுவுமே இயற்கைக்கு இப்ப இருக்கிறத அதுக்குதான் நான் முடிஞ்ச வரைக்கும் வாங்கி இது பண்ணி ஆடி அந்த எண்ணெயில ஏத்துறதுக்கு தான் முயற்சி பண்றோம். நீங்களும் அது மாதிரி முயற்சி பண்ணுங்க, வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க. அதனால ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இந்த பணம் என்பது இந்த உலகத்துல தேவை. இந்த பணத்துக்கு தான் இத்தனை விஷயங்களும். இந்த பணம் யாருக்கிட்ட வரும்னா, காலையிலே சொன்னோம் இல்லையா, அந்த ராஜநிலையினுடைய டைம்ல எழுந்திருக்கணும். அந்த அதிகாலையில எழுஞ்சிட்டாவே பிரம்ம முகூர்த்தத்துல தெய்வங்கள் அப்படியே ஆகட்டும்னு ஒரு தேவதைகள் வருவாங்க. அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்னு அந்த தெய்வங்கள் வரும்போது தூங்கிக்கிட்டே தான் இவன் தூங்குறான்னு போய்கிட்டே இருப்பாங்க. அப்ப கண்முழித்து இருப்பவர்கள் மட்டுமே தான் அந்த தெய்வத்துடைய கடாட்சம் கிடைக்கும். அதுதான் காலையில எழுந்திருக்க சொல்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா தூங்க பழக்குங்க. ஏன்னா இப்பெல்லாம் தூங்கறது கிடையாது. நைட்டு 12 மணிக்கு கூட எனக்கு போன் பண்றேன், நான் போன் எடுக்க மாட்டேன். காலையில 12 to ராத்திரி 6 மணி வரைக்கும் தான் நான் போனே எடுப்பேன். யாரு கஸ்டமர் போனலாம், என் டைம் 12. 6 மணிக்குள்ள நீ எந்த கேள்வி கேட்டாலும் உனக்கு நான் பதில் சொல்வேன். மற்ற நேரத்தில் நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல தயாராக, என்னுடைய நேரத்தை உனக்கு கொடுக்க நான் தயாராக இல்லை. ஏன்னா வாண்ட பேசிட்டு இருக்கேன்னா, நான் பகவானை பத்தி வராகி பத்தி 10 தடவை சொன்ன அந்த அம்மா எனக்கு நிறைய கொடுக்கும். அதனால மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரம்ட்டே நான் ஒதுக்கி வச்சிருக்கிறேன். அப்ப இழந்த நேரத்தை மீட்க முடியாது. அதனால உங்களுடைய நேரத்தை உங்களுக்காக நீங்கள் செலவிடுங்கள். நண்பன் கூட சினிமாவுக்கு போயிட்டா, நான் அங்க போயிட்டேன், நீங்க நேரத்தை வீணாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு பயனுள்ள நேரத்தை பயன்படுத்துங்கள். இதுதான் இந்த மகாலட்சுமியோட கடாட்சம். இந்த ஓம் ஸ்ரீம் நமக அப்படின்ற மந்திரத்தை 60 முறை அந்த விளக்கு கிட்ட உட்காந்து சொல்லலாம். சொல்ல முடியலையா, அழகா ஒரு குடத்துக்கிட்ட தண்ணி வச்சு அது மேல ஓம் ஸ்ரீம் நமக மகாலட்சுமி மந்திரத்தை அந்த தண்ணி மேல வச்சுருங்க. பீக்கிற அந்த ஒளி அந்த தண்ணியில இறங்கும். அந்த தண்ணியை குடிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை மாறும். ஏன்னா மந்திரம் சொல்லி நீங்க குடிக்க முடியாது இல்லையா. அப்ப அந்த ரேடியோவில் அந்த பாட்டை ஒலிக்க செய்து அந்த தண்ணி மேல வச்சு அந்த பாட்டு பூரா என்ன செய்யணும், அந்த ஸ்லோகம் பூரா அந்த தண்ணியில இறங்கும். இப்படி சரி பண்ணி இருக்கிறேன். நான் ஒரு நண்பருக்கு உடம்பு சரியில்லை, தன்வந்திரி பகவானுடைய காயத்ரியை போட்டு விட்டேன். ஒரு நாள் ஃபுல்லா ஓட விட்டேன், செல்ல தூக்கி வச்சிட்டேன் அந்த கலசத்துல. அந்த கலசத்துல வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லா ஓடின பிறகு அந்த தீர்த்தத்தை எடுத்து நான் வெயிட் போடும்போது 20 கிராம் அதிகமா இருந்தது. அப்ப தெய்வத்துடைய சக்தி அதுல இறங்கி இருக்குது. நீங்க கூட சோதிச்சு பாருங்க, இறங்கும். அப்புறம் அந்த தண்ணி எடுத்து அவர் குடிச்ச பிறகு அவர் உடல்நிலை சரியானது. அப்ப எதுவுமே ஒரு விஷயத்தை நம்பிக்கையோட நாம் செய்ய வேண்டும். நம்பிக்கை இல்லைன்னா நம்ம செய்யணும். அத மாதிரி ஒரு முக்கியமாக பணத்தை தடை எடுக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயம், காலை 6 மணி முதல் இரவு 6 மணிக்குள் அரச மரம் இருக்கும் இடத்துக்கு சென்று பச்சரிசி வெல்லம் நல்லா நுணுக்கி நல்லா பவுடர் ஆக்கிக்கிட்டு அதை சுத்தி போட்டுட்டு ஒரு பால் ஒரு டம்ளர் அப்படியே சுத்தி ஊற்றிட்டு சின்ன இதை ஊற்றிட்டு சில்லறை காசு எடுத்து எண்ணி பார்க்க கூடாது. 5 ரூபா போடலாமா 3 ரூபா போடலாமான்னு. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அப்ப அந்த சில்லறை காசு கை நிறைய வைத்து உங்க தலையை சுத்தி அங்க விட்டு கடைசும் போது உங்களுடைய முன்ஜென்ம கர்மா விலகி பொருளாதாரம் வரத்துக்கான வழியை அது கொடுக்கும். ஆனால் ஒரே நாளில் அந்த சனிக்கிழமையில் கிடைக்குமானால் இல்லை, தொடர்ந்து குறைஞ்சபட்சமாக 8 சனிக்கிழமை செய்ய வேண்டும். அந்த 8 சனிக்கிழமை செய்யும் போது உன் வாழ்க்கை 8 பிரிச்சுக்கோ, நீ எந்த 8ல இருக்கிறன்னு நினைச்சுக்கோணும். இப்ப எந்த 8ல இருந்தாலும் அந்த 8 உனக்கு செயல்படும். இதுதான் அரச மரத்தினுடைய வழிபாடு. இந்த அரச மரத்து வழிபாடு மிக சிறப்பான ஒரு வழிபாடு. நீங்க எங்கேயுமே பெரிய கோயிலுக்கு போவாதங்களுக்கு கூட இதை சொல்லி இருக்கிறேன், செஞ்சிருக்காங்க. ஆனா இது மற்ற நாள்ல செஞ்சா ஜெயிக்காது. சனிக்கிழமை மட்டும் செய்தால் மட்டும்தான் ஜெயிக்கும். ஏன்னா சனிக்கிழமை மட்டுமே அங்க அரச மரத்தில் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கும். மற்ற நேரத்தில்
மகாலட்சுமியுடைய அக்கா வாசம் செய்வாள். ஏன்னா மத்த நாள்லயும் எல்லாரும் சுத்துறாங்க, தெரியல இல்ல. அதனால இப்போ உங்களுக்கு தெரிய வேண்டாம், ராஜநிலை நேயர்களுக்கெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். ஏன்னா இப்ப உங்களுக்கு வந்து அற்புதமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. மத்த நாள்ல எங்க குரு சொல்லியிருக்காரு, நண்பர் சொல்லியிருக்கார், நான் போக மாட்டேன் சனிக்கிழமை, தொடர்ந்து பாருங்க. அடுத்தது எனக்கே நீங்க கால் பண்ணுங்க, ஐயா நீங்க சொன்னது உண்மை, நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் இந்த நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நாம் செய்ய வேண்டும், அதுதான் ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது இந்த மகாலட்சுமி சேர்றதுக்கு, இப்ப எல்லாம் மகாலட்சுமி பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். 10 ரூபா காயினோ அல்லது 5 ரூபா காயினோ 108 காயின் முன்ன நீங்க சேர்க்கணும். பணம் பணத்தை தான் இழுக்கும், அன்பு அன்பை தான் இழுக்கும். சரியா? நல்லவன் நல்லவனோட தான் போவான். அப்ப பணம் பணத்தோட தானே போகும். அப்ப பணத்தை சுத்தமாக இல்லாமல் ஆக்கக்கூடாது. அப்ப நம்மள்ட்ட செலவுக்கு, ஏன்னா நம்ம இருக்கிறதுக்கு கை உள்ள விட்டு தான் எடுப்போம். அப்ப என்ன செய்யணும்னா, ஒரு இதுல ஒரு பாத்திரத்துல ஒரு 108 10 ரூபா போட்டா எவ்வளவு ஆச்சு? அவ்வளவுதான். ஒரு அமௌண்ட் இருக்கா? அப்ப இந்த 108 டெய்லி அந்த ஓம் ஸ்ரீம் நமகன் மந்திரத்தை 108 தடவை சொல்லிட்டீங்கன்னா, அப்ப நீங்க லட்சத்தை தாண்டும் போது, 2 லட்சத்தை தாண்டும் போது உங்களுக்கு மகாலட்சுமி பிரகாசமாக தெரிவார். அப்ப மகாலட்சுமி வந்தோடனே எங்கேயோ ஒருத்தவங்க, உங்க சொந்தக்காரன் எங்கேயோ போனவங்க உங்களுக்கு ஸ்வீட்டை தந்து கொடுப்பாங்க, தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா திருப்பதியில இருந்து லட்டு வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா எனக்கு வர்றதை வச்சு சொல்றேன், நீங்களும் அதை பயன்படுத்தி பாருங்க. எனக்கெல்லாம் கரெக்டா வந்துடுது திருப்பதியில இருந்து மாசம் லட்டு. நான் யாரும் கேட்கறது இல்லை, நினைப்போம் அவ்வளவுதான், விட்டுருவேன். ஒரு கஸ்டமர் போய் வருவாரு, ஐயா திருப்பதிக்கு போயிட்டு வந்தோம் குருநாதா, உனக்கு நான் எடுத்துட்டு வந்தோம்னு. அப்ப மகாலட்சுமி இழுக்கின்ற விதங்கள் தான் இது. உங்களை தேடி வருவார், அற்புதமான இருக்கிறது. இன்னொன்னு, மகாலட்சுமியை நாம் பிடித்து வைக்க வேண்டுமானால் முதலில் நாம் பெருமாளை பிடித்து வைக்க வேண்டும். ஏன்னா கணவன் இருக்கும் இடத்தில் தஞ்சம்மாவாள் மகாலட்சுமி. அதனால கோவிந்தா அப்படின்னாலும் சரி, நாராயணா அப்படின்னாலும் சரி, அவர்கள் வந்து நம்மோட இருப்பார்கள். ராஜநிலை 25வது ராஜநிலை கருத்தரங்குல இந்த பிறந்த தேதியினுடைய சூட்சமங்களை எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சொன்ன எண்கள் என்னென்ன சொன்னன்னு இன்னொரு தடவை பார்த்து, உங்க எண் எப்படி பயன்படுத்துறதுக்கான விஷயத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில எல்லா விதமான நலன்களையும் பேராற்றலையும் பெற்று வாழ்க்கையில மென்மேலும் வளர வேண்டும் என்று என் குருமார்களையும் நான் வழங்கக்கூடிய சர்வசக்தி சர்வமங்கள வாராகி சக்தியின் துணை கொண்டு உங்களுக்கு ஆசி வழங்கி, என்னுடைய வாராகி உங்களுக்கு பெரிய விஷயங்களை எல்லாம் செய்து கொடுக்க வேண்டும், இதை பார்க்கின்ற அத்தனை பார்வையாளருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்து, வாழ்க வளமுடன், வளர்க ராஜநிலை ஜோதிடம், ராஜநிலை ஜோதிடம் வளர்க வளர்க, வளர்க ஜோதிடர்கள் வளர்க வளர்க என்று வாழ்க வல்லாண்டு வாழ்க. என் ஆத்மகுருவே நன்றி, என்னை வழி நடத்தக்கூடிய குருமார்களே என் ஆத்மகுருவே நன்றி நன்றி. விடைபெறுகிறேன். அனைத்து ஆசான்களுக்கும் குருமார்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. பிறந்த தேதியில் நீங்கள் வாழும் வாழ்க்கையை கண்டிப்பாக அறிந்து மகிழ்ச்சியாக மாற்ற முடியும். நீங்கள் பிறந்த தேதி இப்படி இருந்தால் இந்த பலன்கள் தான் உண்டு என்று திருக்குறள் முன்வைத்து திருப்பமாக பல கருத்துக்களையும், வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கும் பொருளாதாரம் பெருகுவதற்கும் பல பரிகாரங்களை நேயர்களுக்காக மிக சிறப்பாக சொன்ன பிரசன்ன ஜோதிடர் உயர் திரு கோபிநாத் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.